டிஜேவின் மக்கள் மேடை. நான் இளைஞர் தானே, நாங்க இளைஞர் தான் நம்பிட்டோம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, மக்கள் நம்பட்டும் இன்ஷா அல்லாஹ். சமூகமும் இதை தீமையாக நினைக்கல. இந்த மது என்கின்ற இந்த மோசமான ஒரு செயலை இந்த சமூக சீர்கேட்டில் என்ன செய்து இளைஞர்ல கொண்டு போயிருக்கு இந்த நவீன கலாச்சாரம். நவீன வளர்ச்சிகள் மூலமாக இன்றைக்கு சூதாட்டம் மிகப்பெரிய ஒரு கேடாக அமைந்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை விவாத அரங்கத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் பெரும்பாலும் எது காரணமாக இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு விஷயத்தில் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாததுதான் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. இஸ்லாமிய மார்க்கம் இணை வைப்பை மிக வன்மையாக எதிர்க்கின்றது. ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லுகின்றது. இப்படி சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்மள ஒரு சாரார் தவறாக அதை புரிந்து கொண்டு என்ன செய்யறாங்க, தர்கா வழிபாட்டை நோக்கி போறாங்க. ஏங்க தர்கா வழிபாட்டுக்கு போறீங்க என்று கேட்டால், இல்லை அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கு என்று எந்த ஹதீஸை தர்கா வழிபாட்டை ஒழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த ஹதீஸையே தர்கா வழிபாட்டுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய கபர்கள் அனைத்தையும் தரைமட்டமாக ஆக்காமல் விட்டுவிடாதே என்று சொன்னார்கள். அதுக்கு அவங்க என்ன விளக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்கனாக்க, இல்லை எல்லாத்தையும் பூசி மொழிகி அப்படி வச்சுக்க சொன்னாங்க. தரைமட்டமாக ஆக்குங்கன்னு சொன்னதுக்கு இவங்க நம்ம சந்தனம்லாம் பூசி அதை கரெக்டாக அப்படி பண்ணிக்கணும்னு சொன்னாங்கன்ட்டு அவர்களாக ஒன்றை புரிந்து கொண்டு இன்று அவங்க தனியாக என்ன செய்கிறாங்க, ஒரு குழுவாக ஒரு பிரிவாக போயிருந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால், அஹ்லே குரானை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் அஹ்லே குரானை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது 19 இயக்கம் என்று இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான அமைப்புகள் அவங்க இந்த மார்க்கத்தில் பல பிரிவுகளாக போனவர்கள் எல்லாருமே இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் சரியான ஒரு ஆய்வு திறன் இல்லாமல், புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள் இல்லாமல் மார்க்கத்தை பல கூறுகளாக ஆக்கிவிட்ட காட்சியை நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் நாம இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று ஒரு குர்ஆன் ஹதீஸின் பால் நாம் என்ன செஞ்சிருக்கோம், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி வந்த போதிலும் கூட நாமளும் ஒரு சில விஷயங்களில இஸ்லாம் என்ன சொல்ல வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல நம்மள சிலரோ பலரோ தவறிழைக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப இந்த ரமலானுடைய மாசத்துல நாம நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால், இந்த நோன்பு நாம எதற்காக நோக்கிறோம்? இறையச்சத்தை பெறுவதற்காக, இறை திருப்தியை பெறுவதற்காக, பாவங்களிலிருந்து பரிசுத்தம் அடைவதற்காக. இதுதான் நோன்பினுடைய நோக்கமாக இருக்குது. பெரும்பாலான வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால், தொழுகையாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இப்படி வணக்க வழிபாடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டால் இதுதான் அதனுடைய மைய நோக்கமாக இருக்கும். இப்ப நாம இறையச்சத்தை அடைகின்றோம் என்று சொன்னால், இறை நெருக்கத்தை அடைகின்றோம் என்று சொன்னால், இதனால இறைவனுக்கு அதுல என்ன லாபம் இருக்குது? இறைவன் என்பவன் தேவைகளற்றவனாக இருக்கின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையுமே இல்லாதவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நோன்பு நோற்பதன் மூலமாக, பசித்திருப்பதனால, தாகித்திருப்பதனால அவனுக்கு என்ன லாபம் இருக்குது? நமக்கு தான் லாபம். நமக்கு என்ன லாபம்? இறையச்சம் என்கின்ற ஒன்றை நாம் பெறுகின்றோம். அப்ப இந்த இறையச்சத்தை நாம் பெறுகின்றோம் என்று சொன்னால், இந்த வழிமுறையிலேயே நம்முடைய பாதையை அமைத்துக் கொள்றோம் வைங்க. இறையச்சத்தை பெறத்தக்க வகையிலேயே நான் தொழுகிறேன், நோன்பு நோக்கிறேன், திக்ர் செய்கிறேன், தஸ்பீக் செய்கிறேன், அப்படியே இறை தியானத்திலே மூழ்கிடுறேன். என்னுடைய வாழ்க்கையவே என்ன செய்கிறேன், அப்படி அமைத்துக் கொள்வதற்காக இபாதத்திலேயே என்னுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுகின்றது என்று சொன்னால், இதை இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கின்றதா?
இறை நெருக்கத்தை ஒருவன் பெறுவதற்கு இது உதவினாலும் இறை திருப்தியை பெறத்தக்க வகையில் இந்த நெருக்கம் போதுமானதாக இருக்குமா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், தஸ்பீகாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இஹ்லாஸை, மன தூய்மையை ஏற்படுத்துவதற்கு வேண்டுமானால் அது உதவக்கூடியதாக இருக்கலாம். அதுதான் அடிப்படை, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு கட்டடத்துக்கு எப்படி அஸ்திவாரமோ அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தூய்மை ஏற்படுவதற்கு இது தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இறைவனுடைய திருப்தியை, அவனுடைய கடைக்கண் பார்வையை, அவனுடைய கருணையை அடைந்து கொள்வதற்கு இந்த வணக்க வழிபாடுகள் மட்டும் போதுமானதா? அதுக்கு தான் ஒரு பெரிய படைப்பே படைச்சு வச்சிருக்கிறானே. மலக்குமார்கள் என்கின்ற ஒரு படைப்பே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவங்க என்ன செய்யறாங்க? ருக்கு செய்ய சொன்னா ருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சஜிதா செய்ய சொன்னா சஜிதா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, துதிக்க சொன்னா துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் புதுசா ஒரு படைப்பை படைக்கணும்? மனித படைப்பு என்கின்ற ஒரு படைப்பு படைக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன? ஏற்கனவே ஒரு படைப்பு அல்லாஹ்வை துதித்து கொண்டு புகழ்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு படைப்பு படைக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன, அவசியம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த நோக்கத்தை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், புரிந்து கொள்ள முற்பட்டோம் என்று சொன்னால், இறைவனுடைய திருப்தி எதிலே இருக்கின்றது என்று சொன்னால், உன்னை போன்ற சக மனிதன் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில், சிரமப்படக்கூடிய நேரத்தில், கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மன தூய்மையோடு இஹ்லாஸோடு இறைவனுடைய திருமுகத்தை நாடி உதவுகின்றானே, அப்படி உதவுவதன் மூலமாகத்தான் இறைவனுடைய திருப்தியை, அருளை, கருணையை, கடைக்கண் பார்வையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் இஸ்லாம் போதிக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யறாங்க? மார்க்கத்தை விளங்கி கொண்டோம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடியவர்கள் கூட நம்மள சிலரோ பலரோ எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, நாம கரெக்டா நோன்பு நோர்த்துட்டோம் சொன்னா, சரியா தொழுகையை கிளீனா பேணி நடந்துட்டோம் என்று சொன்னால், நம்முடைய திக்ரு தஸ்பீஹ்களை எல்லாம் முறைப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், இந்த அமல்களை வைத்துக்கொண்டு அப்படியே என்ன செஞ்சிடலாம், சுவனத்துக்கு போய்விடலாம் என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள், உங்களுடைய அமல்களை கொண்டு நீங்கள் சுவனத்துக்கு செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு, கருணையை கொண்டு தான் நீங்கள் சுவனத்துக்கு செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய கருணையும் ரஹ்மத்தும் எதில் இருக்குது என்று சொன்னால், அடியார்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்திலே தான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் திருப்தியும் அடங்கி இருக்கின்றது. இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால், நீ ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் நாடுகின்றான் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் ஒருவன் பாதிக்கப்படுகின்றான், அவன் வட்டியில பாதிக்கப்பட்டிருக்கிறானா, அந்த வட்டியை விட்டு மீட்கக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஒருவன் இன்னொரு சமுதாயத்தால் அச்சுறுத்தப்படுவான் என்று சொன்னால், அவனுக்கு பாதுகாப்பு கவசமாக நீ நிற்க வேண்டும். திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று எதெல்லாம் சமுதாய தீங்காக இருக்கின்றதோ அந்த தீமைகளில் எல்லாம் இருந்து அவனை காக்கக்கூடிய அரணாக, ஒரு சமூக போராளியாக நீ இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றார். இந்த பூமியில அல்லாஹ் மனிதனை படைக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லி படைக்கிறான்? நான் என்னுடைய கலிஃபாவை படைக்க இருக்கிறேன், என்னுடைய பிரதிநிதிங்கிறான். யார? மனுஷனை. அப்ப சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற சிரமப்படக்கூடிய இன்ன பிற மக்களுக்கு, அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், ஒரு மனிதனாக இருந்தால் போதும், ஒரு ஆத்மாவாக இருந்தால் போதும், அவர் பாதிக்கப்படுகின்றார் என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட அவருக்காக நான் களமிறங்கி உதவி செய்வேன். யாருக்காக? இறைவனுடைய திருப்திக்காக.
அந்த இறைவனுடைய திருப்திக்காக அவனுக்கு நான் உதவுவேன் என்கின்ற பயிற்சியை எடுக்கிறதுக்கு தான் இந்த தொழுகை நோன்பு எல்லாமே. புரியுதா? சமுதாயத்துக்கு போராடுறதுக்கு தான் 1000 பேர் போராடிக்கிட்டு இருக்காங்களே. திருமாவளவன் போன்றவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு சில அவங்க இனத்தை சார்ந்தவர்களுக்கு போடுறாங்க, சமுதாயத்தில் சார்ந்த பல மக்களுக்கும் போராடுறாங்க. இஸ்லாமியர்களை பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. போராட்டங்களை பலரும் என்ன செய்யறாங்க? நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு விதமான உதவிகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒருவரை கொண்டு ஒருவரை அல்லாஹ் தடுத்து கொண்டும் காத்து கொண்டும் தான் இருக்கிறான். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராஜபாளையம் கிளை விருதுநகர் மாவட்டம். நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாலக்கோடு கிளை தருமபுரி மாவட்டம். மதுரை அண்ணா நகரில் 916 கேடிஎம் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், வெள்ளி கொலுசுகள் வாங்க சிறந்த ஸ்தாபனம் ஜாஸ் ஜுவல்லர்ஸ், அண்ணா நகர், மதுரை. தொடர்புக்கு 7708817584 9952527584. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கொராடாச்சேரி அபூபக்கர் குடும்பத்தினர் அல் கசி மண்டலம். தமிழகம் முழுவதும் வீடுகள், வணிக வளாகங்கள் கட்டுமான தொடர்புக்கு ரஹ்மத் கன்ஸ்ட்ரக்ஷன் அறந்தாங்கி. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் எம்ஆர் டோர்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் ராயபுரம் சென்னை. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்தனை செய்யும் சிட்டி மொபைல்ஸ் ராயபுரம் வடசென்னை மாவட்டம். 2 விஷயத்தை நாம் இந்த ஜும்மாவில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் இறை திருப்தியை அடைவதுதான் அவனுடைய இலக்கு என்று சொன்னால், இறைவனுடைய கடைக்கண் பார்வை என் மீது விழுவதை கொண்டு தான் நான் மறுமையில வெற்றி அடைய முடியும் என்று ஒரு முஸ்லிம் விளங்கிக் கொள்வான் என்று சொன்னால், அவனிடத்தில் 2 தன்மைகள் இருக்க வேண்டும். ஒன்று என்ன? அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது இறைவனுடைய திருப்தியை நோக்கியதாக இருக்க வேண்டும். அதற்கான பயிற்சி தான் இந்த தொழுகை, நோன்பு, திக்ரு, தஸ்பீஹ் எல்லாம். இறைவா என்று அவனை தொழுகையில தக்பீர் கட்டுறாங்க. அந்த பயிற்சி வழி முறைக்காக சொல்ல வரும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நீ தொழுகையில தக்பீர் கட்டுறன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான், நீ அல்லாஹ்வை பார்க்கிற அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வரவழைத்து கொண்டு தொழுகையில நிற்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல. அப்ப அந்த தொழுகை மூலமாக, நோன்பின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், இறைவனை முன்னோக்குவது. சரி, இறைவனை நான் முன்னோக்கிட்டேன், என்னுடைய அமல்கள் மூலமா இது முன்னோக்கிட்டேன்னு சொன்னா அதுலயே என்ன செய்யணும்? உள்ளத்துல ஒரு திருப்தி கிடைக்கும். நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு திருப்தி, அமைதி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த திருப்தி, இந்த அமைதியை வைத்துக்கொண்டே அப்படியே நான் பள்ளிவாசல உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டு, தஸ்பீஹ் மணி உருட்டி கொண்டு, அப்படியே நான் குர்ஆனை ஓதிக்கொண்டு, அப்படியே நான் தொழுது கொண்டு, நஃபிலான நோன்பு நோக்கிறேன், சுன்னத்தான நோன்பு நோக்கிறேன், உம்ராவுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன், நான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொழுகையை தொழுகிறேன் என்று வணக்க வழிபாடுகளை ஒருவர் செய்து கொண்டே இருந்தால் இந்த செயல் அவரை கொண்டு போய் சூனத்தில் சேர்த்துருமா? சேர்க்குமா? இதெல்லாம் பயிற்சிகள். இந்த பயிற்சி தேவைதான், அடிப்படை. ஒரு கட்டடத்துக்கு அடிப்படை பேஸ்மெண்ட் மாதிரி இது பேஸ்மெண்ட் தான், மாற்று கருத்தே இல்லை. இந்த பயிற்சியை பெற்றுக்கொண்ட பின்னால், இந்த பயிற்சி கொடுக்கறதே எதுக்காக? ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அல்லாஹ்வுக்காகத்தான ஒரு காரியத்தை செய்வ. ஆமாம் அல்லாஹ், இந்த பயிற்சியை நான் பெற்றுட்டேன், நீ இருக்கிற, நீ நித்திய ஜீவன், உன்னுடைய திருமுகத்துக்காகத்தான் நான் இந்த காரியத்தெல்லாம் செய்வேன், உலகத்துல எல்லாமே அழிஞ்சிரும், உன்னுடைய திருமுகம் மட்டும்தான் இருக்கும், இதை நான் விளங்கிக் கொண்டேன், உன்னுடைய திருமுகத்துக்காகத்தான் எல்லா காரியத்தையும் செய்வேன் என்ற உணர்வை பெற்றுவிட்டாயா? பெற்றுட்டேன் இறைவா, போ வெளியே போ, உலகத்தை பார், சுற்றி பார், யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். இங்க ஒரு கேள்வி வரும். அல்லாஹ் வல்லமை உடையவனா இருக்கிறான், குன் ஆகுனா ஆகக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறான், மனிதர்கள் மீது அளவற்ற அருளாளனாக இருக்கின்றான், கருணை உடையவனாக இருக்கின்றான். மனிதர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை அவனே சரி பண்ணிட வேண்டியதானே? கேள்வி நியாயமா இல்லையாங்க? கேள்வி வருதா? வருது. அல்லாஹ் அந்த உலகத்தை எப்படி கட்டமைச்சிருக்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தாக்க அது புரிஞ்சிடும் நமக்கு. இவங்க மார்க்கத்தை சொல்றாங்கங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய கொள்கையை சொல்றாங்க. அந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு சாரார் வராங்க.
இவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குரூப் தயாராகுது. எங்களை விட்டுருங்க, நாங்க பாட்டுக்கு என்ன செய்யறோம், அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டு உங்களுக்கு நாங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணல, சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம், விரும்பினா ஏட்டுங்க, இல்லாட்டி நாங்க விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இல்ல, உங்களை நாங்க விட மாட்டோம், கொன்றே தீர்வோம். முதல்ல ஊரை விட்டு துரத்துறாங்க, அப்புறம் படை எடுத்துக்கிட்டு வராங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் படையெடுத்து வந்த பின்னால் இவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களை எதிர்த்து நிற்பதற்காக களத்துக்கு போறாங்க. போனார்களா இல்லையா? அந்த களத்திலே நின்று அல்லாஹ்வுடைய உதவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்ப நமக்கு என்ன புரியுது, நாம் நம்மை போன்ற சக மனிதர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வே நேரடியாக வந்து என்ன செஞ்சிட மாட்டான், உதவி செஞ்சிட மாட்டான். மனிதர்களாகிய நம்மை என்ன செஞ்சிருக்கான், அவனுடைய பிரதிநிதியாக ஆக்கியிருக்கான், கலீஃபாவாக ஆக்கியிருக்கான். நாம் அதற்கான முயற்சியை எடுத்தோம் என்று சொன்னால், எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த போர்க்களத்தில் அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி உதவி செய்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தில் மண்ணை எறிந்தார்கள், அது குறித்து அல்லாஹ் சொல்றான், அதை நீ எறியவில்லை, நான் தான் எறிந்தேங்கிறான் அல்லாஹ். அதெல்லாம் எப்ப நடக்கும், நம்ம களத்துக்கு போனாதானே நடக்கும். அப்ப நாம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளுக்கு எதிராக களம் இறங்கும் போது நாம சிறிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த முயற்சியை கொண்டு கூட வெற்றி இல்லை, அந்த முயற்சியில அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் அதை கொண்டு என்ன செய்வான், நமக்கு உதவி புரிவான் என்கின்ற விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கி கொண்டு களப்பணியில நாம் இறங்கினோம் என்று சொன்னால்தான் இறைவனுடைய திருப்தியை, அவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு தீமை நடக்க கண்டால் கரம் கொண்டு தடுங்கள், நாவால் தடுங்கள், இயலவில்லை என்று சொன்னால் மனசால் வெறுத்து ஒதுக்குங்கள். இதை கூட நீங்க செய்யலன்னு சொன்னா உங்களிடத்துல இறை நம்பிக்கை இல்லை என்று சொன்னாங்க. இதான் இறை நம்பிக்கையுடைய கடைசி இறுதி நிலை. இது இல்லைன்னு சொன்னா இறை நம்பிக்கை இருக்காங்கிறதை கேள்விக்குறியாய். அப்ப சக மனிதர்கள் படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், இதை நீக்குகின்ற, போக்குகின்ற ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். ஒரு கால் இந்த கருத்தை வலுவூட்டக்கூடிய விதத்தில் இன்னொரு ஹதீஸை நம்ம பார்ப்பதாக இருந்தால், ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில இபாதத்தை ரொம்ப கரெக்டா செய்யறாருங்க, வணக்க வழிபாடுகள் எந்த குறையுமே இல்லை, ஆனால் பிற மனிதர்களுக்கு தொல்லை தராருங்க. பிற மனிதர்கள்கிட்ட கருணையோடு இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் வணக்க வழிபாட்டை கரெக்டா செஞ்சு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவிகளுக்கு பதிலாக அவங்களுக்கு உபத்திரம் செய்யக்கூடியவராக ஆகிறார். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இன்ன பெண்மணி இருக்கிறாங்க, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவராக இருக்கிறார், பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார், இது பத்தாதா இபாதத்துக்கு? இரவெல்லாம் நின்று வணங்குறாங்க, பகலெல்லாம் நோன்பு நோக்குறாங்க, நல்ல இபாதத் தானுங்க, அருமையான குவாலிஃபிகேஷன் தானே. ஆனால் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு இவர்கள் தொல்லை தரக்கூடியவராக இருக்கின்றார், இவருடைய நிலைமை என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவள் நரகவாசி என்று சொன்னார்கள். நீ எதற்காக இந்த இபாதத்து, உனக்கு நீ தொழுத தொழுகையெல்லாம் எதுக்கு, வெச்ச நோம்புலாம் எதற்கு, இறை திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காகவா? அப்படி என்று சொன்னால் இறை திருப்தி எதுக்குள்ள இருக்கு? நான் எனக்கு தான் தேவையே இல்லையப்பா, இந்த தொழுகை நோன்பு இதன் மாதிரி தேவையற்றவனா நான் இருக்கிறேனே, இது எதுக்குன்னு சொன்னா நீ ஒரு மன தூய்மையை அடைந்து எனக்காக, என்னுடைய திருமுகத்துக்காக என்ன செஞ்சிருக்கணும், மனிதர்களிடத்தில் கருணையோடு நடக்கணும். நீ தொல்லை கொடுத்துட்டியே, இறை நம்பிக்கை கொண்டு மறுமையை நம்பி மார்க்கத்தை விளங்கி எல்லாமே இருந்தும் கூட எதை விளங்கல, புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட சிக்கல் அந்த அம்மாவுக்கு. ஆரம்பத்தில் சொன்னோம்ல, எதை எப்படி புரிந்து கொள்ளணுமோ அப்படி புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இந்த வணக்க வழிபாடுகளை மட்டுமே வைத்துக் கொண்டு என்ன செஞ்சுக்கலாம், இரவெல்லாம் வணங்கி பகலெல்லாம் நோம்பு நோட்டு அப்படியே பக்தி பலரசமாக ஆகி அப்படியே இறைவன் நம்மளை என்ன செஞ்சுப்பாரு, அங்கீகரிச்சுப்பாரு, அல்லாஹ் நம்மளை ஏத்துக்குவான் அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்படி இருந்து தொல்லையும் கொடுத்துட்டாங்க, போச்சு. இதைத்தான் நம்ம சொல்ல வரோம். இது நரகத்துக்குரிய செயல். அப்ப சுவனத்துக்குரிய செயலாக எது இருந்திருக்கும்? லா எர்ஹமுல்லா மல்லா எர்ஹமுன்னாஸ். யார் மனிதர்கள் மீது கருணை காட்டவில்லையோ
அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்ட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் மனிதர்கள் மீது கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்வார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்வான். இதாங்க இஸ்லாம். இதுல எதுவும் மாற்று கருத்து இருக்கா? அப்ப இஸ்லாம் இப்படி சொல்லி இருக்க, நம்மள சில பல சகோதரர்களுடைய நடவடிக்கைகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இதை புரிந்து கொள்ளாத விதத்தில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றங்கள் ஏற்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியாருக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கின்றான். ஒரு சின்ன பொன்மொழி தாங்க, சின்ன வாசகங்கள் அடைந்த ஒரு பொன்மொழி. ஆனால் எதுல அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு, எதுல அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்கு, திருப்தி இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நபிமொழியாக இது இருக்கின்றது. சூடான டீ அருந்தும் நேரத்தில் பெரும்பாலான மொபைல்கள் சர்வீஸ் செய்து தரப்படும். NK மொபைல்ஸ், மதுரவாயல், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் மஸ்ஜிதுல் சலாம் கிளை, மேலப்பாளையம், நெல்லை மாவட்டம். லெபை குறிகாட்டில் மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். அனைத்து விதமான மளிகை பொருட்கள், இம்போர்ட் செய்யப்பட்ட வெளிநாட்டு பொருட்கள், ஸ்டேஷனரி அண்ட் பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். உங்கள் பொருளாதாரத்தை மிச்சப்படுத்திட இன்றைய வாருங்கள் கிராண்ட் மார்ட் லெபை குறிகாடு. எங்களிடம் சிறப்பு வாட்ஸ்அப் சேவை உண்டு. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோயம்பேடு கிளை, தென் சென்னை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோட்டைப்பட்டினம் கிளை, புதுக்கோட்டை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் சஃபா மர்வா சகோதரிகள், சோழபுரம் கிளை, தஞ்சை வடக்கு மாவட்டம். நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் சிட்டி ட்ரேடர்ஸ், பூக்கடை, வடசென்னை மாவட்டம். அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நீ உதவி செய்து கொண்டிருக்க, அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வந்துடும் அப்படின்னு இந்த நபிமொழி சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நம்ம நாட்டிலே நடக்கக்கூடிய நிலவரங்கள் எப்படி இருக்குது? பாசிச பாஜக என்றைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்களோ அதற்கு முன்பேயும் அவர்கள் இந்த நாட்டில் பல்வேறு விதமான இஸ்லாமிய விரோத போக்குகளை, மனித நேயமற்ற செயல்களை, இந்திய தேசத்திற்கு விரோதமான செயல்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். மதம் சார்ந்த விஷயத்தை எல்லாம் அரசியலாக ஆக்கி அதிலே வெறுப்பு விதைகளை விதைத்து அதன் மூலமாக அரசியல் செய்து ஓட்டை பெற்று ஆட்சியை அமைக்கக்கூடியதை தன்னுடைய வழக்கமான பாணியாக ஆக்கி கொண்டு இவர்கள் அரசியல் செய்து ஒரு மலிவான அரசியலை செய்து வருகின்றார்கள். அதோடைய ஒரு அங்கமாக ராமநவமி ஊர்வலம் என்கின்ற ஒரு ஊர்வலத்தை வட இந்தியாக்களிலே நடத்துகின்றார்கள். இங்கே எப்படி வந்து அந்த பிள்ளையார் சிலையை கரைக்கக்கூடிய நேரத்தில் எப்படி ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க, ஏறக்குறைய இதுக்கு நிகரான ஊர்வலங்கள் வட இந்தியாவில் நடத்தப்படுகின்றது. அந்த ஊர்வலங்களிலே எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் வருகின்றதோ, எங்கெல்லாம் கபர்ஸ்தான்கள் வருகின்றதோ, எங்கெல்லாம் தர்காக்கள் அவங்க பார்வையில் தர்கா பள்ளிவாசல் எல்லாம் வணக்க ஸ்தலம் தான், எங்கெல்லாம் தர்காக்கள் வருகின்றதோ, எங்கெல்லாம் மதரசாக்கள் வருகின்றதோ, எங்கெல்லாம் இஸ்லாமிய நூலகங்கள் வருகின்றதோ அங்கெல்லாம் அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். அடிக்கிறது, உதைக்கிறது, சூறையாடுறது, நெருப்பு வைக்கிறது, தீ வைக்கிறது, கட்டடத்துக்கு மேலே ஏறி மினாராவை உடைக்கிறது, காவி கொடியை வந்து ஆட்டுறது, கூச்சலிடுறது, பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது, இந்த வேலைகளை அவர்கள் தங்களுடைய ஊர்வலகங்களே சர்வசாதாரணமாக செய்து வருகின்றார்கள். மத நம்பிக்கைகள் அடிப்படையில் ஏராளமான ஊர்வலங்கள், ஏராளமான மதம் சார்ந்த விஷயங்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டுதான் இருந்தது. ஆனால் அதில் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு வெறித்தனத்தை கலந்து இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றார்கள். அதே போல கர்நாடகாவை எடுத்துக்கொண்டால் இத்ரிஸ் பாஷா என்று சொல்லக்கூடிய ஒருவரை மாட்டிறைச்சியின் பேராலே அடித்து கொண்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரம் வாரம் மாதம் மாதம் இங்கே ஒருத்தர் அடித்து கொண்டாங்க, அங்கே ஒரு அடித்து கொண்டாங்க என்று இந்த லிஸ்ட்டை தான் நம்ம வாசிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு சகோதரர்களை நூற்றுக்கணக்கான நபர்கள் இது மாதிரி இந்தியா முழுவதும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அடித்து படுகொலை செய்யப்படுகின்றார். என்ன பாவம் செஞ்சாங்க? திருடினாங்களா, கொலை செஞ்சாங்களா, கொள்ளையடித்தார்களா? ஒன்றுமே இல்லை. ஒரு முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக அடித்து கொலை செய்து அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி
இதுதான் எல்லாருக்கும் உள்ள நிலைமை. இந்த நாட்டில் யாருமே நீங்க தலை நிமிர்ந்து வாழ முடியாது, நீங்கள் இரண்டாம் தர குடிமக்கள், நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் என்று களத்தில் இறங்கி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல நம்முடைய கடமை என்ன? இப்ப இறை திருப்தியை தான் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் வெறுமனே வணக்க வழிபாடுகள் மட்டுமே, வணக்க வழிபாடுகள் மார்க்கத்துடைய அடிப்படை என்பதில் மீண்டும் மீண்டும் சொல்ற நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது மட்டுமே இறைவனுடைய திருப்தியை பெற்று தந்துருமா? கிடையவே கிடையாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உடலை போல, கட்டிடத்தை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தீமையை நடக்க கண்டால் நீ கரம் கொண்டு தடுக்க வேண்டும், நாவால் தடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த செய்திகளை நம்ம எப்படி பார்க்கிறோம்னாக்கா, அப்படியே பார்த்துட்டு இத்ரீஸ் பாஷாவா நாளைக்கு எவனோ தெரியல கடந்து போய்கிட்டு இருக்கும். கொதித்து எழ வேண்டாமா? பொங்கி எழ வேண்டாமா? இறை திருப்தியை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தில் உள்ளவன் களமிறங்க வேண்டாமா? ஆனால் நம்ம ஒரு டைப்பா மார்க்கத்தை விளங்கிக்கிட்டு எனக்குன்னு ஒரு கடை, சேப்பர் ஜோன், நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், நான் ஒரு வியாபாரம் பண்ணுவேன், நான் அதில் சம்பாதிப்பேன், என் பொண்டாட்டி, என் புள்ள, என் குடும்பம், நான் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், நான் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பை தொழுதமா, துவா செஞ்சோமா, திக்ரு பண்ணோமா, தஸ்பீ பண்ணோமா, அவ்வளோதான், எங்களுக்கு சொல்லப்பட்ட மார்க்கம் இதுதான் என்று போய்விட்டால் போலாம், நம்ம திருப்திக்கு இருந்துக்கலாம். இதெல்லாம் நம்ம திருப்தி அடைஞ்சிக்கலாமே ஒழிய அல்லாஹ் திருப்தி அடைவானா? இந்த மார்க்கத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்களா? இல்ல. அப்படி ஒரு பக்தி பலமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கல. களம் இறங்கி என்ன செய்யணும்? தீமையை கண்டால் கரமிங்கி போராட வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நான் கேட்கிறேன், இத்ரீஸ் பாஷா மாதிரி ஒரு உணர்வு ரீதியா யோசிங்க. நம்ம அண்ணன் படுகொலை செய்யப்பட்டிருந்தா நம்ம அப்படி யோசிப்போமா? உங்களிலே ஒருவராக, நம்மிலே ஒருவராக, நம்முடைய தந்தையோ நம்முடைய சகோதரனோ நம்ம சகோதரனுடைய கணவன் நம்ம மச்சானோ அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தால் என்னுடைய உணர்வு எப்படி கொலை கொதிக்குமோ அப்படி ஒரு யாராவது கூட இத்ரீஸ் பாஷா இல்லைங்க, யாராவது கூட இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், கந்தசாமியா இருக்கட்டும், டேவிட்டாக இருக்கட்டும், அவர்களும் ஆதமுடைய பிள்ளைகள் தான். சமுதாய தீமை என்று வந்துவிட்டால் அந்த தீமைக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் என்று களத்தில் வந்து நாம் மக்கள் இறங்கி போராடவில்லை என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்? நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு ஆடு மாடு அடிக்கிற மாதிரி நீ அடி, நாங்கள் பாட்டுக்கு என்ன செய்வோம்? கறி சமோசா வாங்கி தின்னுட்டு உட்கார்ந்துருப்போம். இதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆன்மீகம் என்று நாம் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையிலும் இறைவை சந்திக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செஞ்சாங்களா இல்லையா? நின்ன நடிய ஹதீஸுடைய ஒரு சுருக்கத்தை சொல்றேன். கடல் அலைகளை போல் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் எப்படி வந்து விருந்து சாப்பிட்றதுக்கு கூட்டம் கூட்டமா வருவாங்க. கல்யாணத்துல பார்த்துருக்கீங்கல்ல, கல்யாணம் முடிச்ச உடனே வேக வேகமா போய் சாப்பிட போவாங்கல்ல, அப்படி விருந்துக்கு அழைக்கப்படுவதை போல நீங்கள் அழைக்கப்பட்டு நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், கொல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செஞ்சாங்கல்ல. அதற்கு காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உங்களுடைய உள்ளத்திலே பகன் நுழைந்து விடும் என்று சொன்னார்கள். அப்ப நம்ம எது இறை திருப்தின்னு விளங்குறோம்? எதை விளங்குறோம்? வியாபாரம். சில உள்ளங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், கற்பாறைகளை போல அவருடைய உள்ளங்கள் ஆகிவிட்டன. இல்ல இல்ல, கற்பாறையில கூட தண்ணி வந்துடும், பாறையிலிருந்து தண்ணி வந்துடும், அதை விட அவருடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. ஒரு மூமினுக்கு ஒரு துன்பம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவனை என் சகோதரன் மாதிரி பார்க்கணுமா கூடாது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உணர்வை பெறவில்லை என்று சொன்னால் முஸ்லீம் என்று சொல்லிக்கிறது என்னங்க நியாயம் இருக்கு? நம்ம பாட்டன் முப்பாட்டன் நம்மள மாதிரி ஒரு உலகவாதிகளாக இருந்திருந்தால் இஸ்லாம் இங்க வந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே வட இந்தியாவில் பற்றிய தீ இன்றைக்கு தென்னிந்தியாவில் கர்நாடகத்துக்கு வந்துருச்சு. தமிழகத்துக்கெல்லாம் வராது மட்டும் மனப்பால் குடிச்சிடாதீங்க, வரக்கூடாது என்று விரும்புகிறோம். ஆனால் உலகத்தை நேசிக்கின்ற ஒரு கூட்டமாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் தான் நிலைமை. எது நிலைமை? அழித்தொழிக்கப்படுவோம்.
நீ பாதுகாக்க வேண்டிய இடத்துல நிக்கிற, நீ என்ன செய்ய, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிற? உலகத்தை நோக்கி உன்னுடைய இச்சைகள் போகும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு அப்பாற்பட்டவன ஆயிரம்லங்க. நம்ம ஒரு தப்பான ஒரு இஸ்லாத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு, பாய் நோன்பு கஞ்சிக்கு காசு தரோம், பாய் பள்ளிவாசல் கட்டுறீங்களா, காசு தரேன், ஆர்ப்பாட்டம் போராட்டம் கொடி பிடிக்கிறது கோஷம் போடுறது, பெரிய சூஃபி மாதிரி ஒரு என்ன ஒரு பெரிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒன்று இவர் எதை விளங்கி வைக்கிறாங்க மார்க்கம் சொல்லி. அப்ப இதை செய்யக்கூடியவர்களா மார்க்கத்துக்கு விரோதமானவர்களா, குர்ஆன் ஹதீஸ்க்கு எதிரானதா? பாய் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் உதவாது, நீங்க ஏதோ ஒரு வழிமுறை சொல்லுங்க. இல்ல பாபர் மசூதி இடிக்கப்படக்கூடிய நேரத்தில் அறிவிச்சாங்க மைக்கில், எல்லா பள்ளிவாசல்களும் சுன்னத் ஜமாத்துக்காரங்க அறிவிச்சாங்க, தஹஜ்ஜுத் தொழுகை துஆ செய்யுங்க. துஆ செய்யணும் தான், துஆவை நாம் வந்து குறைத்து மதிப்பிடணுன்றதுக்காக சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கணும். களத்தில் நின்று துஆ செய்யணும், களத்தில் போகும்போது துஆ செய்யணும், இறை சிந்தனையோடு செய்யணும், அதுதான் அடிப்படை. ஆனால் களத்தில் இறங்கு, இதுதான் இஸ்லாம் என்பதை விளங்கி கொண்டு இதையெல்லாம் விட்டுட்டு நான் உலகத்தின் பக்கம் தான் சாய்வேன் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். இறைவனுடைய திருப்தியை பெறுவோம் என்று கூறிய என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் மாஸ் சிசிடிவி கேமரா, MKV நகர், வடசென்னை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செனையா கிளை, கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், மயிலாடுதுறை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டணம் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், நெல்லை ஜங்ஷன் மர்கஸ் கிளை, நெல்லை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் மல்லிகை இடியாப்பம், ஜெகதாப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம். டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை. நான் இளைஞர் தானே, நாங்க இளைஞர் தான், நம்பிட்டோம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, மக்கள் நம்பட்டும் இன்ஷா அல்லாஹ். சமூகமும் இதை தீமையாக நினைக்கல. இந்த மது என்கின்ற இந்த மோசமான ஒரு செயலை இந்த சமூக சீர்கேட்டுல என்ன செய்யுது, இளைஞர்ல கொண்டு போயிருக்கு இந்த நவீன கலாச்சாரம். நவீன வளர்ச்சிகள் மூலமாக இன்றைக்கு வந்து சூதாட்டம் மிகப்பெரிய ஒரு கேடாக அமைந்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை விவாத அரங்கத்தில் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இளைஞர்களின் சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் அலட்சியம், நவீன கலாச்சாரம் என்ற இந்த தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு வலதுபுறமாக இளைஞர்களின் சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம் நவீன கலாச்சாரம் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போன்று இடதுபுறமாக இளைஞர்களின் சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களின் அலட்சியம்தான் என்ற வகையில தலைப்பில் பேசுவதற்காக இங்கே சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். இதுல சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் சகோதரர் முகமது ஒலி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்றார்கள். மாநில செயலாளர் செய்யது அலி அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள். மாநில தணிக்கை குழு உறுப்பினர் சகோதரர் நெல்லை யூசுப் அலி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கு பெற்றிருக்கின்றார்கள். மாநில பேச்சாளர் திருவாரூர் பா அப்துல் ரஹ்மான் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கு பெற்றிருக்கின்றார்கள். டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியில இன்று முக்கியமான தலைப்பு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய உலகத்துல இளைஞர்கள் அதிகமான வகையில வழிகட்டு சீர்கட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். போதை பழக்க வழக்கங்கள் மற்ற பழக்க வழக்கங்கள்ல பல்வேறு வகைகள்ல இளைய சமுதாயம் வழிமாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இது மாதிரியான வழிமாறி செல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் எந்த இடத்துல வழி தவறி செல்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல எடுத்துக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன என்றால் இளைய சமுதாயம் இந்த நாட்டிற்கு மிக முக்கிய தூண்களாக இருக்கிறாங்க. அந்த இளைய சமுதாயம் வழி தவறி போகும்போது அதை நல்வழிப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் அதற்குண்டான பொறுப்புகள் இந்த சமூகத்திற்கு உண்டு என்பதையும், இது எந்த இடத்துல இவர்கள் வழி தவறுகிறார்கள் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த விவாத தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் இந்த நவீன கலாச்சாரம் என்ற வகையில ஒரு சாரார் அதுல வழி தவறி கொண்டிருக்கின்றார்கள். இன்னொன்றாக பெற்றோர்களுடைய அலட்சியத்திலும் இது போன்று
இளைஞர்கள் வழி தவறி கொண்டிருக்கின்றார்கள். இதுல பெரிதும் காரணம் எதுவாக இருக்கு என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுல முதன்மையாக நவீன கலாச்சாரம் தான் அது வழி தவறுக்கு பெரிதும் காரணமாக இருக்கு என்பதை உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறாங்க. இளைஞர்கள் வழி தவறுவதற்கு பெரிதும் காரணம் நவீன கலாச்சாரம் என்று சொல்றீங்க. நவீன கலாச்சாரம் என்றால் எந்த நவீன கலாச்சாரம், அதுல எப்படி எல்லாம் அவர்கள் வழி தவறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அது எந்த வகையில அது அவர்களை சீர்கட்டுக்கு கொண்டு போகுது என்பதை சொல்லும். இளைஞர்கள் வழி தவறுவதற்கு நவீன கலாச்சாரம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா, இஸ்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய மது அருந்ததல் என்கின்ற அந்த ஒரு பழக்கம். இதை பற்றி திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாபு வல் அஸ்னாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் என்று அந்த மதுவை பற்றி அல்லாஹ் அது ஷைத்தானுடைய அமல் என்று மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க இந்த ஒரு செயலை இன்றைக்கு நவீன கலாச்சாரமா எப்படி மாற்றப்பட்டிருக்கு என்று சொன்னா, ஒரு காலத்தில் குடிகாரர்கள் என்று சொல்லப்பட்டவங்க இன்னைக்கு மது பிரியர்கள் என்கின்ற அளவிற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதெல்லாம் ஒரு குற்றச்செயலே இல்லை என்கின்ற அளவுக்கு சமூகத்தால் பார்க்கப்படுகிறது. ஒரு பார்ட்டியில் ஒரு விருந்தோம்பல் என்று வந்தால் கண்டிப்பாக அங்கு மது பரிமாறப்படணும் என்கின்ற அளவிற்கு அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டதால் சமூகத்தில் அது ஒரு தீமையான காரியமாகவே பார்க்கப்படவே கிடையாது. ஒரு பொண்ணு கேட்டு போகக்கூடிய இடத்துல கூட அவற்றை ஒன்றுமில்ல சும்மா லேசா ட்ரிங்க் அடிப்பாரு என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு சமூகம் அது ஒரு குற்றச்செயலாக பார்க்கல. இன்னொரு திருக்குர்ஆன் வசனம் சொல்கின்றது, அழகும் ஷைத்தான் ஆமாலகும், அவர்களுடைய செயல்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று இன்றைக்கு இந்த மது என்கின்ற மிக மோசமான இளைஞர்களை மிக கடுமையாக சீரழிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இந்த நவீன கலாச்சாரம் என்ற பெயரில் மிக மோசமான பாதைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. சமூகமும் இதை தீமையாக நினைக்கல. இந்த மதுவை அருந்துவதன் காரணமாக எவ்வளவு பெரிய விபரீதங்கள், ஒன்று அவனுடைய உடலுக்குள் ஏற்படக்கூடிய விபரீதம், மற்றொன்று அந்த மதுவை அருந்துவிட்டு அவன் ஒரு வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த வாகன விபத்து அவனோடு மட்டும் நின்று விட்டால் கூட பரவாயில்லை, எதிரே அப்பாவித்தனமா வரக்கூடிய எத்தனையோ குடும்பத்தார்களையும் சேர்த்து வீழ்த்தி விடுகிறது. இதெல்லாம் இந்த நவீன கலாச்சாரத்தின் காரணமாக இது ஏற்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மது என்கின்ற இந்த மோசமான ஒரு செயல், இந்த நியூ இயர் என்கின்ற அந்த புத்தாண்டு தின கொண்டாட்டம் என்று இருக்கின்றது அல்லவா, ஆண்கள் பெண்கள் நள்ளிரவுல மது பரிமாற்றம் செய்து கொண்டு இதை சமூக மக்களுக்கு மத்தியில் இது ஒரு தீங்காகவே கருதப்படாமல் எப்படி நினைக்கிறாங்கன்னா இது மகிழ்ச்சிக்காக செய்யறாங்க, புத்தாண்டு தினத்தை சந்தோஷமாக செய்யறாங்க, ஷைத்தான் ஆமாலகும், அவருடைய செயல்களை ஷைத்தான் அழகாக்கி காட்டுகிறான் என்று அல்லாஹ் சொல்வதை போன்று இது போன்ற மோசமான இந்த காரியத்தை மிகவும் ரசித்து செய்யக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாவமே இல்லை, இது சமூகத்திற்கு சீர்கேடே கிடையாது என்கின்ற அளவிற்கு இந்த நவீன கலாச்சாரம் இவர்களை உருமாற்றி இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய வாதம். மது என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரமாக உருவெடுத்து அந்த மது அருந்துவது ஒரு ஸ்டைலிஷாக ஒரு ஃபேஷனாக இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு பண்டிகைன்னு எடுத்துக்கொண்டால் அந்த பண்டிகைக்கு நண்பர்களோடு சேர்ந்து மதுவை அருந்தக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு ஒரு கலாச்சாரமாகவே உருவாக்கி வைத்திருக்கிறாங்க என்பது அழகான முறையில சொன்னாங்க. அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இளைஞருடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வாழ்வியல் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஜாலியான வாழ்க்கைக்கு தான் அந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன? இந்த நவீன கலாச்சாரத்தின் போக்கு. குறிப்பாக சொல்லணும்னா திருமறையெல்லாம் சொல்லி காமிக்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி எப்லுவுக்கும் ஐயுக்கும் அக்ஸனு அமலா, உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருப்பது உங்களை சோதிப்பதற்கு தான். என்ன சோதனை? சிறந்த செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்கு தான் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு தந்திருக்கும் நல்லா சொல்றான். ஆனா இன்றைக்கு இளைஞருடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஜாலியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அதுக்கு தான் இங்க பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற நினைவுலேயே இளைஞருடைய காலங்கள் போய்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா எல்லாத்துக்கும் பார்ட்டி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இறந்த நாளாக இருந்தாலும் சரி, கல்யாண நாளாக இருந்தாலும் சரி, கருமாதிரியா இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களுக்கும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அது எல்லாம் ஒரு கொண்டாட்டமாக, அது ஒரு சிறந்த பார்ட்டியா, இது என்ன வாழ்க்கை, என்ஜாய் பண்றதுக்கு தான் வாழ்க்கை,
அதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற நிலையில இந்த சமூக சீர்கேட்டில் என்ன செய்யுது, இளைஞர்ல கொண்டு போயிருக்கு இந்த நவீன கலாச்சாரம். அதன் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் எத்தனை. இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாயிருக்காங்க. ஒரு இடத்துல போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு, திருமணம் முடிச்சு 6 மாத காலத்திலேயே அவங்க இருவருக்கும் மன முடிவு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர். அவருடைய தோற்றத்தையும் அவருடைய பொருளாதாரத்தையும் வைத்து திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. முடிச்சு கொடுத்த பின்னாடி தான் தெரியும் அந்த பெண்ணும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல MBA வரைக்கும் முடிச்சவங்க. எப்படி போயிருச்சு காலம் என்று சொன்னால், அந்த பெண்மணி அவங்களோட வாழ முடியாத நிலைக்கு போயிட்டாங்க. காரணம் அந்த நபரிடம் இருக்கக்கூடிய அந்த மது பழக்கம். ஒரே ஒரு காரணம் தான். ஆள் பார்க்க நல்லா இருக்காரு, டீசெண்டா இருக்காரு, பொருளாதாரம் இருக்கு, ஆனால் அந்த பெண்மணியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என் கணவர் ஒரு குடிகாரர் என்று. இன்றைக்கு மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு, அப்பெல்லாம் மது அருந்துனாங்கன்னா அவங்களை தள்ளி வச்சு பார்ப்பாங்க. ஊருக்கு வெளியே குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்கு வெளியில மக்கள் மத்தியில் என்ன செய்ய மாட்டாங்க, தலை காட்ட மாட்டாங்க. ஏன், அந்த அளவுக்கு ஒரு தவறான காரியமாக பார்க்கப்பட்ட இந்த மது பழக்கம் இன்றைக்கு சகஜமாக ஒரு திருமணத்துல பார்க்கிறோம். அந்த பெற்றோர்கள் சொல்றாங்க, தம்பி குடிச்சிட்டு சண்டை போட்டுக்காதீங்க. எப்படி வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு இவர்களே மதுவை பரிமாறி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, வெளியில போய் சண்டை போட்டுக்காதீங்க, மாடியில வச்சு குடிச்சு பேசாம படுத்துருங்க. இப்படி இன்றைக்கு மது என்பது சர்வ சாதாரணமாக மக்கள் மத்தியில் புழக்கத்துல போயிருச்சு. அதோடைய பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பு. அதை எல்லாவும் திருமணம் சொல்லி காமிக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இளைஞர் சம்பந்தமாக இந்த மக்கள் மேடையில் ஒரு இளைஞரே கருத்து சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு அமைத்து கொடுத்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ உங்களை இளைஞர்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ நான் இளைஞர் தானே, நாங்க இளைஞர் தான், நம்பிட்டோம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, மக்கள் நம்பட்டும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நவீன கலாச்சாரம் என்கின்ற அடிப்படையில தான் இன்னைக்கு நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, இப்ப நம்ம இளைஞர் இப்ப இருக்கிறோம், கடந்த காலங்களில் இருந்த இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, தன்னுடைய தாய் தந்தையர் மற்ற பெரியோர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தவங்களா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க என்று சொன்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலை, ஒரு பெரியவங்க ஒரு தவறை சுட்டி காட்டி அல்லது அது தவறுன்னு சொல்றப்ப அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நீ என்ன சொல்றதுங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, அவர்கள் எந்த அளவுக்கு பெரியவர்களை பார்க்கறாங்க அப்படின்னா, ஒரு விரோதியா பார்க்கிற மாதிரி பார்க்கறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு நவீன அந்த கலாச்சாரம் தான் அவர்களை மாற்றி இருக்கு. என்னன்னா, இப்ப ஒரு தாய் இருக்கிறாங்க, இப்ப எதிரணி நினைச்சா பாவமா இருக்கு நமக்கு. என்னன்னா, பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா பெற்றோர்கள் என்றைக்காவது பிள்ளைகளுக்கு தவறளிக்கணும்னு நினைப்பாங்களா? கிடையாது. என்னுடைய பிள்ளை இருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைக்கு நான் நல்லதுதான் நினைப்பேன், அவருக்கு சரியான விஷயத்தை கொடுக்கணும்னு தான் எண்ணுவேன். ஆனா பெற்றோர்கள் தவறுன்னு சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. தன்னுடைய பிள்ளை இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைய நம்ம விட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவங்க பெற்றோர்கள். ஆனா இதை வழிகெடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது இந்த நவீன கலாச்சாரம். ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுக்கிறது பெற்றோருடைய நிலை. அவங்க பெற்றோர் வாங்கி தராங்க தன்னுடைய பிள்ளைக்காக. சரி, எங்கேயே போறான் வர்றான், அன்டைம்ல வர்றான், இல்ல நமக்கு கம்யூனிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பெற்றோருக்கு கம்யூனிகேஷனுக்காக மொபைல் போன் வாங்கி கொடுக்கப்படுது. இதுக்காக தானே வாங்கி கொடுக்குறாங்க. நீ போய் செல்போன் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு பின்னாடியே நீ செல்ஃபி எடு, நல்ல த்ரில்லரா போய் செல்ஃபி எடு, இல்ல வேற ஏதாவது வித்தியாசமான இடத்துல நீ செல்ஃபி எடுத்து தாய்க்கு அனுப்பு, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நவீன கலாச்சாரத்துல நம்முடைய பிள்ளை ஒரு மொபைல் போன் கம்யூனிகேஷன் தேவைங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஆனா அதை எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்க பெற்றோர், அந்த இளைஞர்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படுது, ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போறாங்க. திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்லாவெளிங்கிற ஒரு பகுதி. இப்ப நடந்த சம்பவம் அது. என்ன செய்யறாங்க, நல்ல நீர் தண்ணி நிறைய வந்துகிட்டு இருக்கு.
வந்துகிட்டு இருக்க இடத்துல அந்த நபர் என்ன பண்றாரு, அந்த இளைஞர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அந்த பிரத்யோக படமா காட்டணும், ஒரு முக்கியமான ஒரு விஷயமா காட்டணும், இதை இந்த சமூகத்துக்கு மிக முக்கிய தேவைங்கிற நிலையில அவரு போய் அந்த செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபி எடுக்கும் பொழுது பின்னாடி அந்த கல்லு தவறி அதுல விழுந்துடுறாரு. விழுந்ததனுடைய விளைவு என்ன ஆகுது, இன்றைக்கு அந்த உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. அந்த இறந்தவருடைய உடலை இதை பெற்றவங்க செய்வாங்களா? தான் பிள்ளைய மரணிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யணுங்கிற வழிகாட்டுவாங்களா? இல்ல, அவங்களுக்கு தேவைக்காக அதை செஞ்சாங்க. ஆனா இந்த இளைஞன் என்ன செய்யறான், இதை போய் இன்னைக்கு உள்ள நவீன காலத்துக்காக ஒரு செல்ஃபிங்கிற அந்த மோகத்துக்காக, செல்ஃபியில இது மட்டுமா நடக்குது, ரயில்வே தண்டவாளத்துக்கு மத்தியில் நின்று செல்ஃபி எடுக்கிறான். ரயில் போறதோட சேர்த்து அவனையும் தூக்கிட்டு போய் எங்கிட்டு போட்டு போகுதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு செல்ஃபி மோகத்துல மூழ்கி கிடக்காங்க. ஆனா திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது, உங்களுடைய கைகளிலே நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் இறைவன் பேசுகிறான். ஆனா இன்னைக்கு அப்படி நடக்குதா? இல்ல. எப்படி நம்ம இன்னைக்கு இளைஞர்கள் அவங்க வார்த்தை எடுக்கிறான், அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய அந்த மார்க்க சிந்தனை இல்லாம இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நவீன கருவிகள் தான் ஒவ்வொரு மனிதனையும் வழிகெடுப்பது என்பது நம்முடைய வாதம். அதில் முக்கியமாக சொல்வதாக இருந்தால் சூதாட்டம். ஒரு காலத்தில் சூதாட்டத்தை ஒரு இடத்துல நடக்குது, ஒரு 4 பேர் சீட்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க, கோழிகளை சண்டையிட்டு அதன் மூலமாக சூதாட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் போயிருச்சுன்னா போலீஸ் என்ன செஞ்சிடும், விரைவு வந்துடும். அதை கலைக்கக்கூடிய நிகழ்வு, அதை அடித்து விரட்டக்கூடிய நிகழ்வு, வழக்குகள் போடுகிற நிகழ்வுகள்லாம் அங்க காலத்தில் நடந்துச்சு. இன்னைக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செல்போன் மூலமாகவே 4 பேர் விளையாண்டா காவல்துறை வருகிறது. 4 லட்சம் பேர் இன்னைக்கு ஒரே நேரத்துல அந்த ரம்மி என்கிற சூதாட்டத்துல சீட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அரசாங்கமே நினைத்தாலும் தடுக்க முடியாத அளவிற்கு நவீனத்தினுடைய வளர்ச்சியினுடைய காரணம் இளைஞர்களை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு, அவருடைய பணங்களை எல்லாம் பெய்யிட்டு இருக்கு, பிச்சைக்காரர்களாக மாறிடுறாங்க. அல்லது என்ன செஞ்சுறாங்க, அந்த காசை இழந்த துக்கத்துல யாரு முகத்திலையும் முழிக்க முடியாதே, மனைவி காசை நம்ம இழந்துட்டோமே, தகப்பனார் நமக்காக சேர்த்து வைத்த காசை நம்ம இழந்துட்டோம் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டவங்க இப்போ வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, அது தெரிந்து 40 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தற்கொலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்ப சூதாட்டம் என்பது ஒரு நேரத்துல மறைவாகவும் அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டது. நவீன வளர்ச்சிகள் மூலமாக இன்றைக்கு சூதாட்டம் மிகப்பெரிய ஒரு கேடாக அமைந்திருக்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறானா, இதை அறிவுரையாக சொல்கிறான். மது மற்றும் சூதாட்டத்தை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள், அது இரண்டுமே கேடுதான். இறை வசனங்கள் மூலமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன், அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், சூதாட்டத்துக்கு போகாத அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு சாவைக்கேடாக இந்த செல்போன் மூலமாக சூதாட்டம் என்ன செய்யப்படுகிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு காலகட்டம் இருந்தது, 4 பேர் சீட்டாருன்னா போலீஸ் லத்திய சொல்லிக்கிட்டு துரத்திக்கிட்டு ஓடுவான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதையே நவீனத்துல ஆப் மூலமாக நடத்துறாங்க. அதுல பாதிப்பு அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு அரசு அதை தீர்மானம் ஏற்றி அதை கவர்னருக்கு அனுப்புனா அதை கூட என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு சரியான முறையில அதை தடை செய்ய முடியாத நிலைக்கு இன்னைக்கு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கு. அதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. உயிரை இழக்கிறாங்க, பொருளாதாரத்தை இழக்கிறாங்க, குடும்பத்தை இழக்கிறாங்க, பிள்ளைகளை இழக்கிறாங்க. அப்ப இது இது மாதிரியான நாகரிகமான வளர்ச்சி தானே இதற்கு காரணமாக இருக்கு என்பதை அழகான முறையில சொன்னாங்க. அடுத்த அப்பாஸ் டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை நிகழ்ச்சி சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும். அன்புக்குரிய சகோதரர்களே, தௌ ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் திருச்சியில் அமையப்பட்டிருக்கிற இஸ்லாமிய கல்லூரி. இஸ்லாமிய கல்லூரி என்பது மக்களுக்கு சத்தியத்தை, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய மார்க்க பிரச்சாரர்களை உருவாக்கக்கூடிய, மார்க்க ஆய்வாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி நிறுவனம். அசத்தியவாதிகளோடு விவாத களத்தில் பங்கேற்கக்கூடிய பல்வேறு நபர்களை இந்த கல்லூரியின் மூலமாக அல்லாஹ்வின் கிருபையால் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கல்வி நிறுவனத்தில் அவங்களுக்கு நம்ம தேவையான மார்க்க கல்வி, ஆய்வு செய்யக்கூடிய திறன் எல்லாவற்றையுமே தகுதியான ஆசிரியர்களை கொண்டு வழங்கப்படுகிறது.
இந்த கல்வி நிறுவனத்தில் பயிலக்கூடிய 4 ஆண்டு காலத்திலையும் உணவுக்காகவோ இருப்பிடத்திற்காகவோ வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்களிடமிருந்து கட்டணம் எதுவுமே பெறப்படுறதில்லை. தௌஹீத மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய 4 ஆண்டு கால திட்டத்தின்படி செயல்படுகிற ஒரே கல்வி நிறுவனமாக நமக்கு இருக்கிற ஒரே மதரசாவாக இந்த இஸ்லாமிய கல்லூரி கல்வி நிறுவனம் தான் இருக்கிறது. எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளை இந்த சமுதாயத்தில் கண்ணியமானவனாக மதிக்கப்படணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த கல்லூரியிலிருந்து படிச்சுட்டு போனவங்க இந்த சமுதாயத்தில் மிக கண்ணியமானவங்களால் நடத்தப்படுறாங்க, அவங்களும் கண்ணியமாக நடந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை இந்த கல்லூரி எங்களுக்கு தருது. அதே மாதிரி நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது எல்லா பிள்ளைகளுமே தன்னுடைய பெற்றோர்களுக்காக உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் கல்லூரியுடைய மாணவர்கள் அந்த பிள்ளைகளை பெற்ற அந்த பெற்றோர்கள் நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் போகணும்னு சொல்லி அவங்களுக்காக நல்ல அமல்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது ரொம்ப எங்களுக்கு பெருமையான விஷயம். அதை ஒரு மையமாக வச்சு தான் நாங்கள் இந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது போன்ற மார்க்க பிரச்சாரங்கள் அதிகமான அளவில் நம்ம உருவாக்கணும்னா இந்த வகைக்கென்று உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே சிறந்தவர். நபி அவர்கள் சொன்ன அந்த நபி மொழியை உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த கல்வி நிறுவனத்தை நாம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். அதற்கு மிக பெரும் காரணமாக இருக்கிறது இன்றைய கலாச்சாரம் தான். நாம இந்த நிலைமைக்கு, நீங்கள் இந்த நிலைமைக்கு மக்கள் மேடையில் உட்காருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் உங்கள் பெற்றோர்கள் தான். அப்படி ஒரு தலைப்பு போட்டா எங்களை போல இளைஞர்களுடைய ஒழுக்கத்திற்கு எங்களுடைய பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம வாதம் செய்வோம். நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அப்துல் காதர், புளியந்தோப்பு கிளை, வடசென்னை மாவட்டம். நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கலில், புளியந்தோப்பு கிளை, வடசென்னை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பெரம்பலூர் கிளை, பெரம்பலூர் மாவட்டம். எலீட் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன், தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த டிசைன்களில் உங்கள் கனவு இல்லம் எங்கள் கை வண்ணங்களில். எலீட் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன், 52/1 மன்னதி ஸ்ட்ரீட், மன்னதி, சென்னை 1. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் SS பேக்ஸ், ஃபுட்வேர் அண்ட் சீட் கவர், காரியாபட்டி, விருதுநகர். இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் ஃபரிதா வுட் ஒர்க்ஸ், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டெக்கரேட்டர், செனாய் நகர், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் அபுஃப்ராஸ், சன்னாபுரம் கிளை, தஞ்சை வடக்கு மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை வடக்கு மாவட்டம், அன்னூர் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கீழக்கரை பிஸ்மில்லா நகர் கிளை சகோதரர்கள், ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைய இளைஞர்கள் வழிகெடுவதற்குரிய காரணம் பெற்றோர்களா அல்லது நவீன கலாச்சாரமா? இந்த கேள்வி, அதாவது இந்த தலைப்பிலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். மக்கள் மேடையுடைய தேவையே நவீன கலாச்சாரத்தால் இன்றைய சமுதாயம், இன்றைய இளைஞர்கள் சீர்கெட்டிருக்கிறாங்க என்பதால தானே இந்த தலைப்பை நம்ம இங்க பதிவு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த ஆதமிலிருந்தே பெற்றோர்கள் இந்த உலகத்தில இருக்கத்தான் செய்யறாங்க. சமுதாயத்துல இன்றைக்கு இளைஞர்கள் வழிகேட்டின் பக்கம் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு மிக பெரும் காரணமாக இருக்கிறது இன்றைய கலாச்சாரம் தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இளைஞர்கள் நம்ம சமூகத்தால் பார்க்கப்படுவது எந்த நிலையிலன்னு சொன்னா, இவரு சமூக சீர்கேடை செய்தால்தான் அவர் ஒரு சிறந்த மனிதராக, சிறந்த மாணவனாக இந்த சமுதாயம் பார்க்குது. இல்லைன்னு சொன்னா அவனை ஏதோ மிகப்பெரிய குற்றவாளியாக, அதாவது ஒண்ணுமே செய்ய மாட்டான்ல,
தவறின் பக்கமே போயிருக்க மாட்டான். அவனை ஒரு வித்தியாசமாக எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊர் இருக்குமா, அங்க யாருமே ஆடை இல்லாமல இருப்பாங்களாம். அதுல ஆடை அணிந்த ஒரு மனிதர் போனார்னு சொன்னா இந்த ஊரே வித்தியாசமாக பார்க்குமா. என்னடா இவரு என்னமோ போட்டிருக்கிறாரு, ஆடை அணிஞ்சிருக்கிறாரு, இது என்ன புது பழக்கமா இருக்கு அப்படின்னு எந்த அளவுக்கு பார்ப்பாங்களோ அதே அளவுக்கு தவறுகள் செய்யாத இளைஞர்களை இன்றைக்கு இந்த சமுதாயம் இவர் அதாவது சமூக சீர்கேட்டிற்கு ஆளாகாத இளைஞர்களை நம்முடைய சமுதாயம் இப்படித்தான் பார்க்குது. அப்போ இந்த சமுதாயத்துல ஒரு நல்லவனாக மக்கள் மத்தியில நண்பர்களிடத்துல அவங்க பள்ளி கல்லூரிகளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில இவன் வழிகேட்டின் பக்கம் இருந்தால்தான் இன்றைய சமுதாயம் அவனை நல்லவனாகவே சொல்லுது. அப்போ அப்படியான தலைப்பின் கீழே பெற்றோர்கள் காரணம் சொல்றது 100% அதற்குரிய வாய்ப்பு இல்லாத வகையில இந்த இளைய சமுதாயத்தினுடைய வழிகேட்டிற்கு மிக முக்கியமான காரணமாக இன்றைய சூழ்நிலை தான், சமூகத்தினுடைய அந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தான் காரணம்ங்கிறத நாங்க அழுத்தம் திருத்தமா சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய ஜமாத் சார்பாக மக்கள் மேடை நிகழ்ச்சி நடத்துவது மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற மக்கள் மேடை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், விவாத அரங்குகள்லாம் நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு புதியது கிடையாது, காலங்காலமாக நடைபெறக்கூடியது. ஆனால் கடந்த 5 வருட காலங்களாக பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் இது போன்ற மக்கள் மேடையுடைய நிகழ்ச்சிகளுடைய தலைப்புகள் எப்படி இருக்கிறது என்றால், இதற்கு முன்பு எப்படி தலைப்பு வைப்பார்கள் என்றால், சமுதாய முன்னேற்றத்திற்கு யார் காரணம், இளைஞர்களா பெண்களா, சமுதாய சீரழிவிற்கு யார் காரணம், குடும்ப மகிழ்ச்சிக்கு யார் காரணம், கணவனா மனைவியான். ஆனா இப்ப கடந்த சில வருடங்களாக தலைப்புகளை பார்க்கும் பொழுது நாகரிக வளர்ச்சியா நவீன கலாச்சாரமான்னு வைக்கும் போதே தெரிகிறது இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு மக்களை பாதித்திருக்கிறது. இந்த மக்கள் மேடையில இந்த தலைப்புக்கு நான் விரும்பி வந்தேன். ஏனென்றால் இந்த நவீன கலாச்சாரத்தை பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக பார்த்தவன் நான். இன்னைக்கு நவீன கலாச்சாரம் என்று நிறைய சொல்றாங்க. அதுல குறிப்பாக சௌரல் எனக்கு முன்பாக பேசிய சௌரல் மதுவை பத்தி பேசினாங்க. அதனுடைய பாதிப்பு நம்முடைய சமூகத்தில் மிக கம்மி. ஆனா அனைத்து சமுதாய மக்களும் பாதிப்படைந்த ஒரு நவீன கலாச்சாரம் எதுனா செல்போனாக இருக்கிறது. இன்னைக்கு செல்போன் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பி போறார், தன்னுடைய பிள்ளையை கூட்டு போறதுக்கு மறந்துட்டார் நினைச்சுக்கோங்களேன். வேலைக்கு போகும்போதே சரி போவோம், மதியம் பார்த்துக்குருவோம், நைட்டு பார்த்துக்கலாம். ஆனா செல்போனை மறந்து விட்டு வந்துட்டார் என்றால் அந்த செல்போனை எடுப்பதற்காக மறுபடியும் அவர் வந்தே தான் ஆக வேண்டும். ஆனால் இன்னைக்கு இந்த செல்போன் நம்முடைய சமுதாயத்தை எந்த அளவுக்கு சீரழித்திருக்கிறது என்றால், நான் கண்கூடாக பார்த்த விஷயம், என்னுடைய ஊரில் ஒரு எனக்கு நண்பர் தான், அவருடைய பெண் நன்றாக படிக்கக்கூடிய பெண், நம்பர் 1 படிப்பில் நம்பர் 1. அந்த பெண் செல்போனுக்கு அடிக்ட் ஆயிரும். அப்ப செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருது. தந்தை கேட்கிறார், செல்போன்ல நைட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் இந்த பெண் அந்த மாணவி கல்லூரி மாணவி போனை நோண்டி கொண்டே இருக்கிறது. அப்ப தந்தை கேட்கிறார், இது என்னம்மா இந்த போன் உனக்கு யார் கொடுத்தாங்க? அப்ப அந்த மாணவி சொல்லுது, இது நான் பள்ளிக்கூடத்தில் என்னுடைய கல்லூரியில நான் நன்றாக படித்ததற்காக அந்த கல்லூரியில் இருந்து பரிசாக கொடுத்தது. ஆனால் அந்த தகப்பனார் கொஞ்சம் சற்று சிந்தித்திருக்கணும், எந்த பள்ளிக்கூடத்திலாவது கல்லூரியிலாவது இது போன்ற செல்போன்களை பரிசாக கொடுப்பார்களா என்று நினைத்திருக்கணும். தன்னுடைய பிள்ளையின் மேல நம்பிக்கை வைத்ததன் காரணமாக அந்த பிள்ளை இன்று ஓடி போய்விட்டது. இப்பொழுது இந்த நவீன கலாச்சாரத்திற்கு அந்த பெண் அடிக்ட் ஆனதனால் கற்போடு சேர்ந்து ஈமானும் பறிபோய்விட்டது. அப்ப இதிலிருந்து என்ன தெரியும்னா, இன்றைய இளைஞர்கள் பெரிதும் வழிகேட்டுக்கு போறதுக்கு நவீன கலாச்சாரம் மிக முக்கியமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்றால், நம்முடைய எதிரணியினர் உட்கார்ந்திருக்கிறார்களே, பெற்றோர்களின் அலட்சியம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அலட்சியமாக இருந்தால் நீங்க நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு இஸ்லாமிய பேரியக்கத்தில் நீங்கள் பயணிக்க முடியுமா? மாவட்ட பேச்சாளர்களாக, மாவட்ட நிர்வாகிகளாக, மாநில தாய்களாக உட்கார முடியுமா? எப்படி கொஞ்சம் உங்களுக்கு இதுக்கெல்லாம் மனசு வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. நாம இந்த நிலைமைக்கு, நீங்கள் இந்த நிலைமைக்கு மக்கள் மேடையில் உட்காருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் உங்கள் பெற்றோர்கள் தான். நீங்கள் உலகத்தில் எந்த பள்ளிக்கூடங்கள் எந்த கல்லூரிகளில் பயணித்தாலும் உங்களுடைய முதல் கல்லூரி பாடசாலை யாருன்னா உங்கள் பெற்றோர்கள் தான். இதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துருச்சு? அதே நேரத்தில் நம்முடைய மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறதே இந்த நவீன கலாச்சாரம். அது எதுவாக இருக்கட்டும் சரி, டிவியாக இருக்கட்டும் அல்லது இன்டர்நெட்டாக இருக்கட்டும், செல்போனாக இருக்கட்டும். அதே போல இப்ப உள்ள பேச்சாளர்களுக்கு அவங்களுக்கு தெரியும், நீங்க ஜும்மா மேடைகள்ல பெண்கள் பயான்ல மிக முக்கியமாக ஒண்ணு குறிப்பிடுங்க,
இன்னைக்கு சுபுகு தொழுக பெரும்பாலான சமுதாய மக்கள் வரமாட்டுக்காங்க. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? ஒரு காலம் இருந்தது, நம்மை டிவிகள் நம்ம வீட்டை ஆக்கிரமிக்க முன்பாக நாம இரவு 8 மணி 9 மணியோட நம்முடைய தெருக்கள் எல்லாம் திருவிழா கோலங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு எல்லை மகிழ்ச்சி. என்னைக்கு டிவி வந்ததோ அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள முடங்கிட்டோம், தனித்தனி தீவுகளாக. அதுக்கு பிறகு வீடுகளை ஒவ்வொரு வீடுகளை முடங்கின பிறகு செல்போன் வந்த உடனே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொருவரும் தனித்தனி ஆயிட்டாங்க. 10 மணி 11 மணி போயிட்டாங்க. ஹால்ல இருந்தவங்க எல்லாருமே ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ரூமுக்குள்ள போனவனுடைய விளைவாக 12 மணி 1 மணி ஆகுது. காலையில சுபுகு தொழுகை. எதிரினில் இருக்கக்கூடியவர்களே சொன்னாங்க, சமுதாய சீரழிவுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் இந்த செல்போன் தான் என்று சொன்ன, நவீன கலாச்சாரம் தான் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு பெற்றோர்களின் அலட்சியம் என்று சொல்லும்போது மனதுக்கு மிக வேதனையாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறேன். ஒரு காலகட்டம் இருந்தது, நவீன கலாச்சாரம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி கிராமங்கள்ல, தெருக்கள்ல, பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் தெருவுக்களில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சகோதரர்களுக்கு மத்தியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பு, அதன் மூலம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, அப்படி அந்த வீட்டார்களோடு ஒரு ஒன்றிணைந்து இருந்தாங்க. அது திருப்பி ஒரு காலகட்டம் டிவின்ற ஒரு நவீன சாதனம் வந்தது. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கி போயிட்டாங்க. ஆளுக்கு டிவி ஆன் பண்ணி அந்த டிவி முன்னாடியே உட்கார்ந்து இருந்தாங்க. உண்மைதான். இன்னொரு காலகட்டம் பல்கி பெருகி வருது, செல்போனு. ஹாலில் இருந்தவங்க எல்லாம் தனித்தனி ரூமுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரூமுக்குள்ள இருக்கக்கூடியவங்க கூட ஒன்றாக உட்காந்து பேசுறது கிடையாது. அவங்க போனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன நவீன கலாச்சாரம் தானே, இப்படி மக்களை ஒரு பக்கமாக அழைத்து அந்த சமூகத்தையே மாற்றி கொண்டிருக்கு அப்படின்னு அந்த தரப்புல அழகான வாதத்தை வைத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சகோதரர்கள், நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது உங்களுடைய பெற்றோர்கள் உருவாக்கி தந்தது தானே. அந்த பெற்றோர்களுக்கு எதிராகவே நீங்க பேச வந்திருக்கீங்களே அப்படின்றத அவங்களுடைய வருத்தமாக இருக்கு. அவங்களுடைய தரப்பு சொல்லுங்க. எதிரணியில கடைசியா பேசிய சகோதரருக்கு எங்களுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இளைஞர்களுடைய சீர்கேட்டுக்கு காரணம் பெற்றோர்கள், இதுதான் எங்களுடைய தலைப்பு. இளைஞர்களுடைய ஒழுக்கத்திற்கு காரணம், இளைஞர்களுடைய நேர்வழிக்கு காரணம் பெற்றோர்கள் என்பது எங்களுடைய தலைப்பு கிடையாது. அப்படி ஒரு தலைப்பு போட்டா எங்களை போல இளைஞர்களுடைய ஒழுக்கத்திற்கு எங்களுடைய பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம வாதம் செய்வோம். அப்ப எங்களை போன்ற பெற்றோர்கள் அல்லாத வேறு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை சரியா வளர்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, குல்லுக்கும் ராஇன் வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்புக்கு உட்பட்டவை பற்றி இறைவனிடத்திலே விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, ஒரு பெண்ணு தன்னுடைய கணவருடைய வீட்டிற்கு பொறுப்பாளி ஆவாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா ஒரு தாயாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கு பொறுப்பாளினா தன்னுடைய பிள்ளைக்கு பொறுப்பாளி அந்த தாய். அந்த பிள்ளை தவறான பாதையிலே செல்லாமல் இருப்பதற்கு, வழிகாட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு அதை கண்காணிக்கிற பொறுப்பு அந்த தாய்க்கு இருக்குது. அந்த எதிரணியில முதலாவதாக பேசிய சகோதரர் சொன்னாங்க, மதுவுனால இன்றைக்கு இளைஞர்கள் சீர்கேட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மதுவுனால சீர்கேட்டுக்கு போவதான் செய்வாங்க. நீங்க சொன்ன எதிரணியில இருக்கக்கூடிய சகோதரர்களுக்குள்ள தலைப்பு இளைஞர்களுடைய சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம் தான் உங்களுடைய தலைப்பு. இளைஞர்களுடைய சீர்கேட்டிற்கு காரணம் ரெண்டுமே காரணம் தான், பெரிதும் காரணம் என்ன அதுதான் தலைப்பு. அப்ப எதிரில இருக்கக்கூடிய முதலாவது சகோதரர் மதுவுனால இளைஞர்கள் சீர்கேட்டுக்கு போறாங்கன்னு அவர் பேசினாப்ல. அப்ப மதுவுனால இளைஞர்கள் சீர்கேட்டுக்கு போவாங்கன்னு தெரிந்த பெற்றோர்கள் அந்த மதுவுனால ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லணும். மிளகாத்தூளை காய்ச்சி மதுவை குடிச்சிட்டு வரானா, மிளகாத்தூளை காய்ச்சி வாயில ஊத்துனா இனிமே அந்த மது பக்கம் போக மாட்டான். அப்ப இன்றைக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் மீது சரியான பொறுப்பு இருக்குதுன்னா என்ன பொறுப்புனா, அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்ற பெற்றோர்கள் குறைவு. உலக கல்வியை அதிகமாக கொடுக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்களே தவிர மார்க்க கல்வியை கொடுக்கிற பெற்றோர்கள் மிகவும் குறைவு. சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம், ராமநாதபுரம் மாவட்டத்துல
கீழக்கரையில 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன். அந்த மாணவன் வந்து நல்ல படிக்கக்கூடிய மாணவன். பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு லொஹர் நேரத்துல வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து தன்னுடைய தாயிடத்துல உங்களுடைய மடியில படுத்துக்கிறேன் அப்படின்னு பாசமா பேசுறான். மடியில படுத்துட்டு அப்படியே தாயும் உறங்கிடுறாங்க. உறங்கின உடனே அசருடைய நேரத்திற்கு தாய் எந்திரிச்சு பார்த்தா தூக்கல தூங்கி தற்கொலை செய்திருக்கிறான். காரணம் என்னன்னு பார்த்தா வரக்கூடிய எக்ஸாமுக்கு பயந்து அவன் மூத்தாயிருக்கான், தற்கொலை செஞ்சு மூத்தாயிருக்கிறான். அப்ப அவனுக்கு அந்த மார்க்க கல்வியை சொல்லி கொடுத்தா இந்த உலக கல்விக்கு இந்த வரக்கூடிய 12ஆம் வகுப்பு தேர்வுக்கே அவன் பயப்படுறான்னா அவன் இந்த நிலையில மரணிச்சிட்டான்னா நாளைக்கு உனக்கு நிரந்தர நரகம் அப்படின்னு அந்த தாய் சொல்லி கொடுத்திருக்கணுமே. உலக கல்வியை போதிக்கக்கூடிய மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் இன்றைக்கு வந்து சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த தீமைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தாய் தந்தை வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து வழிகாட்டுக்கு செல்வதற்கு எப்படி எல்லாம் உதவி செய்யறாங்கன்னா, சென்ற வருடம் இணையதளத்துல அதிகமாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி வீடியோவை பார்க்கிறோம். ஒரு தந்தை என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய பிள்ளை தன்னுடைய சின்ன குழந்தை வந்து சினிமாவுல ஒரு முன்னாடி ஒரு பெரிய எல்சிடி டிவி, நல்ல ஒரு விலை உயர்ந்த டிவில ஒரு சிறிய குழந்தை வந்து அந்த சினிமாவுல ஆடுது. அப்ப தந்தை வந்து வீடியோ எடுக்கிறாரு. அந்த சினிமாவுல டிவியில ஆடக்கூடிய சிறுமியை பார்த்து அந்த தந்தையுடைய பிள்ளை அத மாதிரியே பார்த்து ஆடுறாங்க. தந்தை வந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சிப்பட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. டிவிக்குள்ள பார்த்தா அந்த சிறுமி, டிவிக்குள்ள ஆடக்கூடிய சிறுமி என்ன செய்யுதுன்னா, மேல இருக்கக்கூடிய டான்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கும்ல, அது மாதிரி மேல இருக்கிற கம்பியை பிடிச்சி தொங்குது. அப்ப இந்த சிறுமி என்ன செய்யுது, அது மாதிரி தானே பார்த்து ஆடணும். டிவியில என்ன காமிக்கிறாங்களோ அதை பார்த்து தானே ஆடுவாங்க. அந்த சிறுமி என்ன செய்யுதுன்னா எல்சிடி டிவியை பிடிச்சி தொங்குது. அப்படியே கீழே உடைந்து எல்சிடி டிவி அப்படியே சுக்குநூறாக மாறிடுது. அப்ப இதுல இருந்து என்ன, அப்பதான் தந்தைக்கு புரியுது, சினிமாவுல என்ன காண்பிக்கப்படுகிறதோ அதைத்தான் பிள்ளைகள் செய்வாங்க. அப்ப அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கறத பெற்றோர்கள் உணரணுமா இல்லையா? இன்னைக்கு ஒரு தாயுடைய ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, வீட்டுல யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டா, வீட்டுல உறவினர்கள் வந்துட்டா, அந்த பிள்ளைய வச்சு அந்த தாய் எப்படி தெரியுமா பெருமைப்படுவாங்க, மாமாக்காக ஒரே ஒரு தடவை பாட்டு பாடிக்காமி, மாமாக்காக ஒரே ஒரு தடவை அந்த டான்ஸ் ஆடிக்காமி. எந்த பெற்றோராவது சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுடைய அந்த அபத்தங்களை சொல்லி கொடுத்திருந்தா இளைஞர்கள் சீர்கேட்டுக்கு போயிருக்க மாட்டாங்களே. அப்ப இளைஞர்களுடைய சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் தன்னுடைய பொறுப்புகளை சரியாமல் செய்யாததுதான். அந்த பொறுப்பை சரியாக செய்தால் அந்த இளைஞர்கள் சீர்கேட்டிற்கு போக மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய வாதம். டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை இன்ஷா அல்லாஹ். மணமக்கள் தேவை. சென்னையில் வசிக்கும் ஓதி படித்த மணமக்களுக்கு தௌஹீது கொள்கையில் உறுதியுள்ள திருமறை குர்ஆனோடு தொடர்புள்ள படித்த மணமக்கள் தேவை. ஊர் மொழி நிர்பந்தம் இல்லை. மணமகனின் வயது 24, படிப்பு பிடெக், தொழில் சுயதொழில். மணமகளின் வயது 20, படிப்பு BA இங்கிலீஷ் சிஃபின். தொடர்புக்கு 9043401166. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா கிளை மேலப்பாளையம் நெல்லை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கொராடாச்சேரி அபூபக்கர் குடும்பத்தினர் அல் கசி மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அருப்புக்கோட்டை கிளை விருதுநகர் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முகமது அஜிலன் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம். தென் சென்னை மாவட்டம் நடத்தும் அல் புஷ்ரா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் 1 வருட கால ஆலிமா வகுப்பு 2023-24 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முந்துபவர்களுக்கே முன்னுரிமை. முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ளவும் 7708064897, 7708064896, 7708067165. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆவுடையார்புரம் கிளை விருதுநகர் மாவட்டம். நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாலக்கோடு கிளை தருமபுரி மாவட்டம். இந்த ரமலான் பெருநாளைக்கு உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நவநாகரிக ஆடைகள் வாங்கிட மதுரை ஆனந்தத்திற்கு வாருங்கள். கூடல் நகர் பாலம் அருகில் மதுரை மற்றும் பரம்பை ரோடு RS மங்கலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் 6ஆம் அன்னை கிளை சகோதரர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களிலே மிக முக்கியமானதும் முதன்மையானதும் தொழுகையாகும்.
அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானிலே கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாளிலும் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா தொழுகை. அப்படிப்பட்ட இந்த தொழுகையை அல்லாஹ் ரபில் ஆலமீன் ஒவ்வொரு மூமீன்கள் மீதும் 5 வக்து கடமையாக்கி இருக்கிறான். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள் இந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் நம்முடைய சில மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 5 வக்து தொழுகையை 4 வக்து மட்டுமே தொழக்கூடிய மக்களை நாம் பார்க்குறோம். குறிப்பாக ஃபஜரினுடைய தொழுகையை விடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய ஆண்களுக்கு தெரியும், பள்ளியில் ஃபஜரு தொழுகையை தவிர மற்ற வக்துகளில் வரக்கூடிய மக்களுடைய அந்த எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஃபஜரு தொழுகையில் குறைவாகவே இருக்கும். பள்ளிவாசல் ரொம்ப வசதி வாய்ப்போட பெரியதாக இருந்தாலுமே அதில் தொழக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற வக்துக்கு வரக்கூடிய மக்கள் ஃபஜரு தொழுகையில் பலர இருக்க மாட்டாங்க. அதே போல் பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து அந்த ஃபஜரினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் சிரமம் படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ ஃபஜரு தொழுகையில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எதனால இந்த அலட்சியம், ஏன் இந்த பலவீனம், இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஜரு தொழுகையினுடைய அந்த முக்கியத்துவத்தை மனிதர்கள் முழுமையாக உள்வாங்காதது தான் காரணம். ஃபஜரு தொழுகையினுடைய அந்த முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளையும் கூலிகளையும் மனிதர்கள் சரிவர புரிந்திருந்தார்கள் என்றால் அந்த ஃபஜரு தொழுகையிலே மக்களிடத்திலே காணக்கூடிய அந்த சோம்பல், பலவீனம், அந்த அலட்சியம் எல்லாமே அவங்கள விட்டு விலகிரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபஜரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நமக்கு நிறைய போதனைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக ரசூல்லா தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொழுகையினுடைய முதல் வரிசையின் அந்த நன்மையை ஒரு மனிதர் அறிந்து கொண்டால் என்றால் அவர் தொழுகைக்கு போட்டி போட்டு கொண்டு வருவார். ரசூல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொழுகையில் அந்த தொழுகைக்காக நம்ம வரிசையில் நிற்கிறோம்ல, அதில் அந்த முதல் சஃபினுடைய அந்த வரிசையினுடைய சிறப்பை ஒரு மனிதர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா தொழுகைக்காக முந்தி அடித்து கொண்டு வேகமாக விரைந்து வரக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இப்படி வரக்கூடிய மக்களில் எந்த மாதிரியான நிலை ஏற்படும் அப்படின்னா, யார் முன்னாடி வந்தாங்க, யார் முதலாவதாக பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னு சொல்லி அந்த மக்களில் தேர்வு செய்வதற்கான சிக்கல் ஏற்படும். அந்த நேரத்தில் சீட்டு குலுக்கி போடக்கூடிய நிலை கூட வரும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் கூடுதலாக நபிகளார் ஃபஜரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஜரு தொழுகையின் நன்மையை ஒருவர் அறிந்து கொண்டால் அவர் தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. ஒரு மனிதர் அலட்சியப்படுத்துகிறாரு, ஃபஜரினுடைய நேரத்துக்கு எந்திரிக்க முடியல, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த ஃபஜரினுடைய முக்கியத்துவம் அறிந்திருந்தால் அந்த மக்கள் எப்படி இருப்பாங்களாம், தன்னுடைய அந்த இயலாமையை அப்படியே முறியடிச்சு தவழ்ந்தாவது இந்த பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தவழ்ந்து வரக்கூடிய அளவுக்கு ஃபஜரினுடைய முக்கியத்துவம் என்ன, ஃபஜர் தொழுகைக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான், கேன மஸ்ஹூதா, ஃபஜர் தொழுகையில் ஓதுதல்
சாட்சி கூறப்படுவதாக உள்ளது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். சாட்சி கூறப்படுவதாக உள்ளதுன்னு அல்லாஹ் சொல்றானே, அது எதை அல்லாஹ் சொல்றான், எந்த இடத்த அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல மக்களை எச்சரிக்கை செய்கிறான், அச்சமூட்டுறான். என்ன அப்படின்னா, எந்த ஒரு உறவுமே, எந்த ஒரு நட்போ, எந்த ஒரு பேரமோ பயனளிக்காத ஒரு நாள்னு அந்த நாளை சொல்றான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், யாருடைய சிபாரிசும் பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த நாள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு நாளை குறிப்பிடுறானே, அந்த மறுமை நாள். அந்த மறுமை நாளில் யாருடைய சிபாரிசும் பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த நாளில் இந்த ஃபஜ்ர் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய குர்ஆனின் ஆயத்துகள் நமக்கு சாட்சி கூறுவதாக உள்ளதுன்னு சொல்லி அல்லாஹ் மிக சிறப்புடையதாக அந்த ஃபஜ்ரினுடைய தொழுகையை சொல்கிறான். இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஃபஜ்ரின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்களுக்கு அறிவுரையா சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் தனியாக வீட்டில் தொழுவதை விட கூட்டாக பள்ளிவாசலிலே ஜமாத்தோடு தொழும் பொழுது 27 மடங்கு நன்மை கிடைப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபஜ்ருக்காக எந்திரிச்சிட்டோங்க, ஃபஜ்ர் தொழுகைய நன்மையை நாடி நம்ம செய்கிறோம். நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம தொழுதோம் அப்படின்னா இந்த ஃபஜ்ர் தொழுகையில் அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை தருவான்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு நன்மையை நீங்கள் பள்ளிவாசலோட வந்து தொழும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு 27 மடங்காக கூட்டி தருவதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. Elite Landmark Construction. தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த டிசைன்களில் உங்கள் கனவு இல்லம் எங்கள் கை வண்ணங்களில். Elite Landmark Construction, 52/1 Mannadi Street, Mannadi, Chennai 1. TNTJ-வின் அனைத்து சமுதாய மற்றும் மார்க்க பணிகள் சிறப்பாக நடைபெற பிரார்த்திக்கும் மஸ்கட் மண்டல வாதி கபீர் கிளை கொள்கை சகோதரர்கள். இந்த ரமலான் பெருநாளைக்கு உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நவநாகரிக ஆடைகள் வாங்கிட மதுரை ஆனந்தத்திற்கு வாருங்கள். கூடல் நகர் பாலம் அருகில் மதுரை மற்றும் பரம்பை ரோடு ஆர்எஸ் மங்கலம். நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாலக்கோடு கிளை தருமபுரி மாவட்டம். அடுத்த ஒரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 தொழுகைகளை ஒன்னாக ரசூலுல்லாஹ் ஒப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இசா தொழுகையவும் ஃபஜ்ர் தொழுகையவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இசா தொழுகையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, இந்த இசா தொழுகையை தொழக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, இரவில் பாதி இரவு நின்று வணங்கியவரை போல் ஆவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியா இந்த சுபுஹ் தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபஜ்ரினுடைய தொழுகையை தொழுதவர் முழு இரவும் நின்று வணங்கியவரை போல் ஆவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முழு இரவும் நின்று வணங்குவது அப்படிங்கிறது சாதாரணமான காரியமா? நம்ம அதிகபட்சமாக ஃபஜ்ரினுடைய தொழுகையை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்குள்ள நம்ம தொழுது முடிச்சிடுறோம். அப்படிப்பட்ட அந்த ஃபஜ்ர் தொழுகையை ஒரு இரவு முழுவதுமே நின்று வணங்கியதற்கான சிறப்பு இந்த 10-15 நிமிட தொழுகைக்கு மனிதர்களுக்கு வழங்கப்படுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுத மனிதர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னா அது சாதாரணமான ஒரு நிகழ்வா? இன்னைக்கு நம்மளை எடுத்துக்கங்க, ஒரு குடும்பத்துக்கு நம்ம ஒரு பொறுப்புதாரியா இருப்போம். ஒரு தாயோ ஒரு தந்தையோ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்புதாரியா இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை எவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும்னு நினைச்சு அது அந்த குடும்பத்து மேல எப்படி ஒரு அக்கறையை நம்ம செலுத்துறோம். அப்ப சாதாரண மனிதர்களே அந்த பொறுப்புல எந்த அளவுமே மாற்றம் இல்லாம முழுமையாக அந்த பொறுப்பை நிறைவேற்றணும்னு நினைக்கிறோமே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு மனிதன் மீது பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு சிறப்புடையதாக இருக்கும். அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ள ஒன்றின் மீது நீங்கள் வரம்பு மீறினால்
அது குறித்து இறைவன் உங்களிடத்தில் விசாரணை செய்து கண்டெடுத்தால் உங்களை நரக நெருப்பில் குப்புற தள்ளும் நிலை ஏற்படும் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. ரசூல்லா என்ன சொல்றாங்க? ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகிறாங்க, இறையச்சத்தோடு ஒரு மனிதர் ஃபஜ்ர் தொழுகிறாரு அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இப்படி ஃபஜரினுடைய தொழுகையின் சிறப்பை அடுக்கடுக்காக சொல்லி தந்த ரசூல்லா எப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு ஆர்வம் ஊட்டினாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நேரம், எந்த நேரம் அது அப்படின்னா ரசூல்லா நபி தோழர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரம் வானத்துல முழு நிலவு தெரியக்கூடிய நேரம். முழு நிலவு தெரியக்கூடிய நேரம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய பேச்சு வழக்கத்தில் பௌர்ணமி நாள் இல்லை, அந்த பௌர்ணமி நாளில் தான் முழு நிலவை நம்ம வானத்தில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த முழு நிலவு தெரியக்கூடிய நேரத்தில் ரசூல்லா அந்த நிலவை பார்த்து இந்த நபி தோழர்களிடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த நிலவை எந்தவித நெருக்கடியின்றி காண்பது போல நிச்சயமாக உங்களுடைய இறைவனை காண்பீர்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? அவ்வளவு அழகான இந்த வானத்தில் பளிச்சுன்னு இந்த நிலவு தெரியுதே, இந்த நிலவை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது தங்கு தடை இருக்கா? உங்களுக்கு ஏதாவது அதுக்கு மறைப்பதற்கான ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்கா? இல்லை இல்லை. அப்ப இதைவிட அழகான, இதைவிட பிரகாசமான, இதைவிட அதிக ஒளியுள்ள உங்கள் இறைவனை கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீர்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்படி இறைவனை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியசாலிகள் யார் தெரியுமா? அந்த அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் இறைவன் தருவதாக சொல்றான் தெரியுமா? ரசூல்லா சொல்றாங்க, சூரியன் உதிக்கும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் தொழும் விஷயத்தில் தூக்கம் போன்றவற்றால் நீங்கள் மிகைக்கப்படாது இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள். சூரியன் உதிக்கும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் 2 வக்த ரசூல்லா சொல்றாங்க. அதாவது ஃபஜரினுடைய தொழுகையவும் அசரினுடைய தொழுகையவும் ரசூல்லா சொல்றாங்க. இந்த ஃபஜரினுடைய தொழுகையவும் அசரினுடைய தொழுகையிலும் இந்த மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த தூக்கம் மனிதனை மிகைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தூக்கத்தை ஒரு அலட்சியமாக துச்சப்படுத்திவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக ஒரு மனிதன் விரைந்து வர்றான் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு இறைவனை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டு, சூரியன் உதிக்கும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் உங்கள் இறைவனின் புகழை துதிப்பீராக இப்படின்னு மக்களிடத்துல சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னொரு செய்தி ரசூல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருப்பார்கள். ஃபஜரிலும் அசரிலும் 2 வானவர்களும் சந்திக்கின்றனர். பின்னர் உங்களுடன் இரவில் தங்கியவர் மேலே ஏறி செல்கிறார். ரசூல்லா என்ன சொல்றாங்க? இந்த ஃபஜர் நேரத்திலையும் அசர் நேரத்திலையும் ஒவ்வொரு நாளும் மனிதர்களிடத்தில் 2 மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான். எதுக்காக அப்படின்னா, இந்த மக்களுடைய செயல்பாட்டை அறிந்து கொள்வதற்காக. அந்த வானவர்கள் வரக்கூடிய நேரம் எது? ஃபஜர் நேரமும் அசர் நேரமும். ஃபஜர் நேரத்தில் ஒரு மனிதரிடத்தில் வரக்கூடிய அந்த மலக்கு அசர் நேரத்தில் அவரை விட்டு போறாரு. அதே போல அசர் நேரத்தில் வரக்கூடிய ஒரு மலக்கு ஃபஜர் நேரத்தில் அந்த மனிதனை விட்டு போறாங்க. இப்படி இந்த மலக்குமார்கள் வந்து போகின்ற நேரத்தில் இறைவனிடத்தில் போகும் பொழுது இறைவன் அந்த மலக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறானோ. இறைவன் என்ன கேட்பான் அப்படின்னா, என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? என் அடியான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி அந்த வானவர்களை பார்த்து இறைவன் கேட்கிறான். கேட்கும் பொழுது அந்த வானவர்கள் சொல்றாங்க, நாங்கள் செல்லும் போது அவர்கள் தொழுது கொண்டிருப்பவர்களாக இருந்தார்கள், நாங்கள் அவர்களை தொழுது கொண்டிருப்பவர்களாகவே விட்டு வருகிறோம். எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி மலக்குமார்கள் கொடுக்குறாங்க பாருங்க. ஃபஜ்ர் நேரத்தில் நம்ம இடத்துல மலக்குகள் வராங்க.
வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல நம்மிடத்தில் இருந்து அசர் நேரத்தில் அவங்க பிரிந்து போகும்போதும் நம்ம என்ன செய்கிறோம்? அசர் நேரத்தில் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கோம். இப்படி நம்மிடத்தில் வந்து போகக்கூடிய மலக்குமார்கள் இடத்துல அல்லாஹ் ரபில் ஆலமீன் கேட்கக்கூடிய கேள்விக்கு மலக்குமார்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொன்னாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சிறப்புடையதாக இருக்கும், அந்த மனிதனுக்கு எவ்வளவு ஒரு நன்மையாக அது அமையும். இன்னும் ரசூல்லா சொல்றாங்க, பகலின் வெப்பம் குறைந்த 2 நேர தொழுகைகளை, அதாவது ஃபஜ்ரையும் அசரையும் முழுமையாக தொழக்கூடிய மக்கள் சொர்க்கம் செல்வார்கள். ஃபஜ்ர் சும்மா 2 ரெக்காயத்துன்னு நம்ம சொல்றோம், அதை அலட்சியமா நம்ம நினைக்கிறோம். தூக்கத்திலிருந்து நம்மளால எந்திரிக்க முடியல, அப்புறமா நம்ம தொழுதுக்கலாம் சொல்லி அலட்சியமாக அந்த தொழுகையை விடக்கூடிய இந்த மக்கள் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். ஃபஜ்ர் தொழுதோம் அப்படின்னா அதற்கான நன்மைகளை அல்லாஹ் ரபில் ஆலமீன் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான். முதல்ல அதில் ஓதக்கூடிய அந்த குர்ஆனினுடைய ஆயத்துகள் நமக்கு சாட்சி கூறுவதாக இருக்குது. 27 மடங்கு நன்மையை பெற்று தரக்கூடியது. ஜமாத்தோடு தொழுதோம் அப்படி முழு இரவும் நின்று வணங்கிய அளவுக்கு நன்மை நமக்கு கிடைக்குது. ஃபஜ்ர் தொழுத மக்கள் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். சுபுஹ் தொழுகையை நம்ம தொழுது விட்டோம் அப்படின்னா இறைவனை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரியாபட்டி கிளை விருதுநகர் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் MMDA காலனி கிளை தென் சென்னை மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் SS மொபைல்ஸ் மூலக்கடை வட சென்னை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் வாழை நோக்கம் கிளை ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். லெபே குறிகாட்டில் மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். அனைத்து விதமான மளிகை பொருட்கள், இம்போர்ட் செய்யப்பட்ட வெளிநாட்டு பொருட்கள், ஸ்டேஷனரி அண்ட் பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். உங்கள் பொருளாதாரத்தை மிச்சப்படுத்திட இன்றைய வாருங்கள் கிராண்ட் மார்ட் லெபே குறிகாடு. எங்களிடம் சிறப்பு வாட்ஸ்அப் சேவை உண்டு. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விருதுநகர் கிளை விருதுநகர் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென் சென்னை மாவட்டம் மேற்கு சைதாப்பேட்டை கிளை. இனாயத் மஹால் மற்றும் இனாயத் பேலஸ் உங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனைத்து விதமான வசதிகளையும் உள்ளடக்கியது. இனாயத் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் சென்னை விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், மசூதி தெரு, கண்டோன்மெண்ட் பல்லாவரம், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆரா ட்ரேடர்ஸ் பரணிப்புத்தூர் பட்டூர் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனம் பிரார்த்திக்கும் காரியாபட்டி சபீர் குடும்பத்தார்கள். எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாம அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கானே, எதுக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுல இருந்து நம்ம தள்ளி நிக்கிறோம்? காரணம் நம்முடைய சோம்பல், நம்முடைய அலட்சியம். அப்படி அலட்சியமாக உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து ரசூல்லா என்ன சொல்றாங்க தெரியுமா? ரசூல்லா விடத்துல சொல்றாங்க, ரசூல்லா ஒரு மனிதர் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல்லா சொல்றாங்க, அவருடைய காதுகளிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. இன்னும் ரசூல்லா சொல்றாங்க, ஒரு மனிதன் உறங்குகிறார் என்றால் அவருடைய பிடரியிலே ஷைத்தான் 3 முடிச்சுகளை இடுகிறான். அந்த 3 முடிச்சும் அவிழ்க்கக்கூடிய நேரம், அவிழ்ந்து விடக்கூடிய நேரம் எது தெரியுமா? ஃபஜ்ர் நேரத்தில் ஒருவன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தொழுகைக்காக எழுறான் பாருங்க ஒரு மனிதன், அந்த நேரத்தில் ஷைத்தான் போட்ட முதல் முடிச்சு அவிழ்கிறது. இரண்டாவதாக அந்த தொழுகைக்காக உளு செய்ய போகும் பொழுது 2வது முடிச்சு உளு செய்து விட்டால் 2வது முடிச்சு அவிழ்கிறது. அதே சமயம் போய் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அந்த தொழுகையை பரிபூரணப்படுத்தி விட்டால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி 3 முடிச்சும் அவிழ்க்கப்பட்ட நிலையில இறைவனை தொழுத அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த காலை பொழுதை மன நிறைவுடன் அடைந்தவராக இருப்பார், மன மகிழ்வுடன் அடைந்தவராக இருப்பார். அந்த பொழுது அவருக்கு அவ்வளவு நன்மையாக அமையும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே சமயம் பாங்கின் ஓசை காதுல கேட்டும் அந்த தொழுகைக்கு எந்திரிக்காத மனிதனுடைய அந்த காலை பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுமையடையாம, பரிபூரணம் அடையாம, எந்த விதமான ஒரு திருப்தியுமே இல்லாம சோம்பல் நிறைந்து அவனுடைய காலை பொழுது அமையும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி ஃபஜ்ர் தொழுகையை விட்டு அந்த மனிதனுக்கான தண்டனையை ரசூல்லா சொல்றாங்க. கனவிலே
ஒரு மனிதனுடைய தலை நசுக்கப்படுவதை நான் கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த மனிதன் யாரு அப்படின்னு பார்த்தா குர்ஆனை கற்று தொழுகாமல் உறங்கியவர். குர்ஆனை ஓத தெரிஞ்சும் அதை தொழுகையில ஓதாம உறங்கக்கூடிய மனிதர் இருக்காருல்ல, அவருக்கு எப்படிப்பட்ட தண்டனையை அல்லாஹ் மறுமையில கொடுப்பான் அப்படின்னா அவருடைய தலைகள் நசுக்கப்படும். இந்த அளவுக்கு தொழுகையை விடக்கூடிய மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். அப்ப மனிதர்கள் படைக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட தொழுகையை நிறைவேற்றாமல் தூக்கத்திற்கு முதன்மையாக கொடுத்து உறங்கிக் கொண்டிருந்த மக்களை அல்லாஹ் ரொம்ப கடுமையாக வஞ்சிக்கிறான். வரக்கூடிய நாட்களிலே ஃபஜ்ர் தொழுகையவும் இன்ன பிற தொழுகைகளையும் சரிவர தொழுது அதற்கான நன்மையை அல்லாஹ்விடம் மறுமையிலே பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து வழங்குவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.